இன்றைய சாய் சித்ரா சோஷியல் டாக் மாரத்தான் நிகழ்ச்சியிலே பங்கு பெறுகின்ற விருந்தினர் பேச்சு பயிற்சியாளரான எஸ் தனசேகரன். மன வளர்ச்சி குன்றிய நிலையிலே பிறக்கின்ற குழந்தைகளுக்கு பேச்சு பயிற்சி தருகின்ற ஒரு அரிய பணியினை செய்து வருபவர் தான் பேச்சு பயிற்சியாளரான எஸ் தனசேகரன். மன வளர்ச்சி குறைந்த குழந்தைகளுக்கு பேச்சுத்திறன் எப்படி பாதிக்கப்படுகிறது, அது போன்ற குழந்தைகளை எப்படி கவனத்தோடு பார்த்து கொள்ள வேண்டும், அவருடைய உணவு பழக்கங்கள் எப்படி அமைய வேண்டும் என்பதை பற்றிய பல தகவல்களை இந்த நேர்காணலில் பகிர்ந்து கொண்டிருக்கிறார் எஸ் தனசேகரன். வணக்கம். வணக்கம் சார். உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் செய்கிறது ஒரு சிறந்த சேவை. எந்த ஊர் நீங்கள்? ஏன்னா உங்களுடைய ஊர் பெருமைப்படட்டும். சார், விழுப்புரம் மாவட்டத்தில் வானூர் வட்டம்னு ஒரு இடத்துல தொல்லமூர்னு ஒரு கிராமம் சார். அதுதான் ஒரு நார்மல் கிராமம். இது எங்கே இருக்குன்னா மயில முருகன் கோயிலுக்கு பக்கத்தில் அமைஞ்சிருக்குது. அதுக்கு பக்கத்தில் கூட திருவக்கரை வக்கரகாளி அம்மன் கோயில் சொல்லிட்டு நம்பர் 1 அம்மன் கோயில் இருக்குது. இந்த திருவக்கரை கோயிலுமே பாப்புலர் கோயில். கண்டிப்பாக சார். இந்த திருவக்கரை வக்கரகாளி அம்மன் கோயிலுக்கு பக்கத்து ஊர் தான் எங்கள் ஊர் சார். தொல்லமூர்னு சொல்லிட்டு தொன்மையான ஊர், பழமையான ஊர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேர். அங்கேயே ராஜராஜ சோழனுடைய நடுக்கல் ஒரு சிறு கோயில் கூட அங்கே இருக்குது சார். அந்த மாதிரி ஒரு சின்ன புகழ்பெற்ற ஊர் தான் சார் நம்ம. பேச்சு பயிற்சியாளராகணும் அப்படின்ற எண்ணம் எந்த காலகட்டத்தில் எப்படி உங்களுக்குள்ளே ஏற்பட்டது? ஒரு விபத்து மாதிரி அமைஞ்சது சார். ஆரம்பத்தில் 2004 சயின்ஸ் குரூப் படித்தோம். நான் +2 முடிச்சுட்டு இது 2013 தான் சார் பண்ணோம். இந்த ஒரு 8 ஆண்டு கால இடைவெளியில் பல்வேறு வேலைகள் பார்த்தோம். அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அரசாங்க ஊழியராக போகணும் தான் என்னுடைய ஆசை சார். வீட்லேயும் அதுதான் விருப்பப்பட்டாங்க. அதுக்கான டிஎன்பிசி, எஸ்எஸ்சி மற்ற தேர்வாணையத்தினுடைய தேர்வுகள்லாம் எழுதினேன். ஆனால் அது அந்த அளவுக்கு ஜெயிக்க முடியல. காரணம், அது ஒரு தவம் மாதிரி படிக்கணுன்ற ஒரு சூழ்நிலை. நம்ம குடும்ப சூழ்நிலையை பொறுத்த அளவுக்கு அந்த தவம் மாதிரி படிக்க முடியல. அது ஒரு காரணம். ரெண்டாவது என்னென்னா, சரி இதுதான் பண்ண முடியல, நம்ம பெருசாக ஜெயிச்சிடுவோம் அப்படின்னு ஐஏஎஸ் அந்த மாதிரி ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு யூபிஎஸ்சி அப்ளை பண்ணி இந்த ப்ரிலிமினரி எக்ஸாம் ஆரம்ப கட்ட தேர்வு நான் பாஸ் பண்ணிட்டேன் சார். மெயின் அதே மாதிரி தான் சார். அது ஒரு தவம் மாதிரி படிக்கணுன்றதால அதை நம்ம தொடர முடியாமல் போச்சு. சரி, இது ரெண்டையும் விட்டுட்டு நம்ம சினிமா சைடில் பேரும் புகழ் பணம் அந்த மாதிரி சம்பாதிக்கலான்னு திடீர்னு ஒரு ஆசை சார். அதனால் வேண்டி நான் நேராக சேரன் சாரை மீட் பண்ணோம். அவருக்கு நிறைய கடிதங்கள் எழுதுறது அந்த மாதிரி விஷயங்கள். இன்றைக்கும் கிராமத்தில் பார்த்தீங்கன்னா நடிகர் கூட ஒரு ஃபோட்டோ எடுக்கிறது, அவங்களுடைய கடிதங்கள் வந்தாலே அது ஒரு வியப்பாகவும் ஒரு கடவுளை பார்க்குற மாதிரி பார்ப்பாங்க. அது கிராம கலாச்சாரம் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. அதனால் அவரை அப்ரோச் பண்ணும்போது தவமாய் தவம் இருந்து படத்துக்கு அப்புறம் என்னை சந்திங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் இப்போ சின்ன பையன்றதால ஒரு 22 வயசு இருக்குதுன்னு நினைக்கிறேன் சார். அப்போ அவனால் வில்லேஜிலேருந்து சென்னைக்கு இடம் பெயர்ந்து வரும்போது அந்த படபடப்பு பதட்டம் அப்படி இருந்தது. ஸோ அதனால் அவர் திறமையில் குறைவாக இருக்கிறோன்ற மாதிரி முடிவு பண்ணாரோ நான் தெரியல. பிறகு பார்த்துக்கலாம் அப்படின்னாரு. சினிமாவில் நடிகராக வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்களா, இல்லை டைரக்டராக வரணும்னு ஆசைப்பட்டீங்களா? இயக்குனர் தான் சார். இயக்குனர் ஆகுறது அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சின்ன வயசுலேருந்து எனக்கு விளையாட்டில் ஆர்வம் இல்லை சார். இந்த எழுதணும், படிக்கணும், சிந்திக்கணும், நகைச்சுவை பண்ணணும், இந்த லைன் தான், அந்த 4 லைன் தான். நம்மளால் என்ன முடியுமோ அதை தானே பண்ண முடியுன்ற அந்த அம்சத்தில் சேரன் சார்கிட்ட போனோம். அது சரியாக அமையலை. அதுக்கு பிறகு ஜெயம் ராஜா அவங்கள சந்தித்தோம். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எடிட்டர் மோகன் அவங்க தந்தையார்கிட்ட அறிமுகப்படுத்துகிறாங்க. அந்த காலகட்டத்தில் இந்த மாதிரி விஷன் மீடியா பரவலாக இல்லாத ஒரு காலகட்டம் சார். அப்போ அச்சு ஊடகம் தான் ஃபேமஸ்ஸு. அதனால் நான் என்ன பண்ணேன், இந்த ஜெயம் ரவி சார் அப்போ தான் வளர்ந்து வருகின்ற காலகட்டம். அது சரியாக சொல்லப்போனால் எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி அந்த படம் தான் சார். அந்த படத்துக்கு அப்போ நான் என்ன பண்ணேன்னு கேட்டிங்கன்னா, அப்ரோச் பண்ணும்போது நான் ஒரு கவிதை புத்தகம் எழுதலாம், இப்போ பழைய மன்னர்கள்லாம் போற்றி பாடுற மாதிரி எம் ரவி சாரை வச்சு ஒரு கவிதை புக்கு பண்ணலாம் அப்படின்னா, அந்த ஐடியாவை எடிட்டர் மோகன் சார் ஒத்துக்கிட்டாரு. அதில் ஒரே ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் என்னான்னு கேட்டிங்கன்னா, மோகன் சாரோட வீட்டம்மா அவங்கள போய் சந்திங்க அப்படின்னாங்க. நான் முடிச்சுட்டு வெளியில் வரும்போது நிறைய பேர் அந்த ஆஃபீஸ் ஊழியர்கள்லாம் சந்தித்தோம். என்ன பர்பஸ் அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், சாருக்கிட்ட நான் ஒரு கவிதை புக்கு வெளியிட போகிறேன் அப்படின்னு சொன்னேன். ஒரு பாமாலை மாதிரி வெளியிட போகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க என் மேலே இருக்கிற காழ்ப்புணர்ச்சியோ பொறாமையோ தெரியல. இல்லை தம்பி, நீங்கள் தான் செலவு பண்ண வேண்டியது வரும், அதனால் இந்த முயற்சியை நீங்கள் கைவிடுங்க
அப்படின்னு அவங்க ஒரு சஜஷன் சொன்னாங்க. இது மனசுக்குள்ளே போய் போய் ஒருவேளை நான் போய் அந்த அம்மாவை மீட் பண்ணியிருந்தா ஒரு சினிமாவில் ஒரு நெருக்கமான வாய்ப்பை ஏற்படுத்துறதுக்கான வழிவகையை செஞ்சுருப்பாங்களோ என்னவோ தெரியல சார். இப்போ அந்த மாதிரி அந்த முயற்சி வந்து கைவிட்டேன். நம்மளால் செலவு பண்ண முடியாது, தன்னைத்தானே ஒரு முட்டுக்கட்டை போட்டு அந்த சினிமா முயற்சியை வந்து அப்படியே விட்டுட்டு பல்வேறு வேலைகள் சார். நம்ம தேனாம்பேட்டையில் ஏஜிஎஸ்ன்னு ஒரு அலுவலகம் இருக்குது, மாநில கணக்கு கட்டுப்பாட்டு வாரியம். அதில் 2006ஆம் ஆண்டு வந்து பணியில் சேர்ந்தேன் சார். ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டாக ஜாயின் பண்ணேன். அது ஒரு 5 ஆண்டுகள் அந்த பணி தொடர்ந்தது. அப்போ ஒரு கனவு வரும் சார். அங்கே ஒரு ஆலமரம் இருக்குது, அங்கே தான் நம்ம கேபி சார் பாலச்சந்தர் சார் வேலை செஞ்சதாக சொல்லுவாங்க. அப்போ ரஜினிகாந்த் சார் வந்து அந்த ஆலமரத்துக்கு பக்கத்தில் வெயிட் பண்ணி சாரை பார்க்குறதுக்கான ஒரு சூழ்நிலையில் இருப்பார் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. எமக்கு ஒரு கனவு, அந்த ஆலமரத்தோட டெய்லி போய் ஒரு ஒரு நினைவுகளை இது பண்ணி நம்மளும் பெரிய ஆளாக வந்துடுவோம். ஏன்னா மாநில கணக்கு கட்டுப்பாட்டு வாரியத்தில் வேலை செய்கிற எல்லாருமே பெரிய ஆளாக வருவாங்கன்னு ஒரு ஒரு ஜாதக குறிப்பு மாதிரி சொல்லுவாங்க சார். அதனால் அந்த கனவோட 5 ஆண்டுகள் பணியில் நம்ம இருந்தோம். அப்போ என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா, ஓரல் இன்டர்வியூ வச்சு அதை பர்மனெண்ட்டாக மாற்றுறதுக்கான வழிவகைகளை செஞ்சாங்க. அப்போ நான் வந்து அந்த இன்டர்வியூவில் பாஸ் பண்ணேன். ஏன்னா அங்கே இருக்கிற 4000 பேரில் கிட்டத்தட்ட ஒரு 1500 பேர் முகப்பரிச்சோம். ஏன்னா இன்டர்வியூ எடுத்தவங்க எல்லாருமே வந்து ஓகே பண்ணிட்டாங்க. அப்புறம் வட இந்தியர்கள் நிறைய பேர் வரும்போது அது ஏதோ ஒரு காரணத்தால் அந்த வேலை வந்து அவங்களுக்கு அது மாற்றப்பட்டதான காரணம். அதனால் அரசாங்க வேலை கனவு வந்து சுத்தமாக முடிஞ்சிச்சு சார். அதுக்கப்புறம் சினிமா கனவும் முடிஞ்சிச்சு. நான் என்ன பண்ணேன், இந்த டைமில் வந்து வினை விதைத்தவன் வினை அறுப்பான் என்பதை போல் ஊரில் இருக்கிற கல்லூரி மாணவர்களுக்கு உதவி பண்ணிகிட்டே இருப்பேன். இந்த வேலை வாய்ப்புக்கு வந்து விண்ணப்பம் போடுறது, படிக்கிற ஆட்களுக்கு வந்து விண்ணப்பம் போடுறது, இந்த மாதிரி வேலைகள்லாம் செஞ்சுக்கிட்டே இருப்போம். அதன் பயனாக இந்த பேச்சு பயிற்சி ஜிப்மர் மெடிக்கல் கல்லூரியில் வந்து ஒரு மாணவனுக்கு வந்து நான் விண்ணப்பம் போடுறதுக்காக போகும்போது அங்கே ஒரு சீட்டு காலியாக இருந்தது சார். அப்போ அந்த டீனுக்கு வந்து ஒரு அழுத்தமாகவே இருந்தது, ஒரு ஆள் அங்கே தேவைப்படுது அப்படின்ற மாதிரி ஒரு அழுத்தம் இருந்தது. அது நல்ல வேளை நான் போகும்போது நீங்கள் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டடான ஓட்டேன் அவங்க நாங்கள் சேர்ந்து அங்கே படிக்க ஆரம்பித்தோம். என்ன கோர்ஸ் அது? இது வந்து டிஹெச்எல்எஸ், டிப்ளமோ இயரிங் லாங்குவேஜ் அண்டு ஸ்பீச்சுன்றாங்க சார். காது கேளாண்மை மற்றும் வாய் பேச முடியாத தன்மையை சரி செய்கிற ஒரு பட்டய படிப்பு தான் சார். இந்த மாதிரி விஷயத்த நாங்கள் அங்கே படித்தோம். இதுக்கு இடையில் என்னன்னா சார், கிராமத்துலேருந்து சென்னைக்கு வர்றதே பெரிய போராட்டம். இங்கே வந்து முதல்ல வந்து தண்டையார்பேட்டில் ஒரு ஹோட்டலில் கிளீனராக வேலை பார்த்துருந்தோம். அந்த சமயத்துலலாம் வந்து இந்த சினிமா ஆசைகள் ஓடிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் இடம்பெயர்ந்து வந்து நம்ம சைதாப்பேட்டையில் எம்சி ராஜான்னு சொல்லிட்டு ஒரு ஹாஸ்டல் இருக்குது சார். அந்த ஹாஸ்டலில் தங்கி அப்படியே வந்து கரஸ்பான்ஸில் தான் நம்ம எம்ஏ வரைக்கும் படித்தோம் சார், மெட்ராஸ் யூனிவர்சிட்டி எம்ஏ வரைக்கும். இது இடையில வந்து அந்த நண்பர்கள் தான் எனக்கு நிறைய உதவி பண்ணாங்க. அங்கே கேட்ரிங் சர்வீஸ் போய் இரவு நேரம் வேலை செய்கிறது, இந்த கனவுகளோடு அங்கே நிறைய பேர் இருப்பாங்க சார். அங்கே திருமாலவன் சார் அங்கே தங்கி படித்ததாக சொல்லுவாங்க. இளைய கம்பன் சார் வந்து இந்த மாயை படத்தில் பாட்டு எழுதியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவங்கெல்லாம் வந்து அங்கே தங்கி படித்ததாக சொல்லுவாங்க. அப்போ அங்கேயும் கனவு, இங்கெல்லாம் பெரிய ஆளுங்க தான் இருந்திருக்காங்க, நாமளும் ஒரு நாளைக்கு பெரிய ஆள் ஆகும் அப்படின்ற மாதிரி ஒரு கனவு. அப்போ அந்த இடத்துல வந்து உணவு உடை இருப்பிடம் அந்த மாதிரி ஒரு பெரிய போராட்டம் சார். ஊர்லேருந்து வரும்போது ஒரு 2 நாளைக்கு வந்து நீங்கள் இங்கே தங்கிங்க அப்படின்னு என் நண்பர் சொன்னார். அதுக்கு பிறகு நீங்கள் வெளியில் பார்த்து தங்குங்க அப்படின்னு. அந்த ஒரு நைட்டில் வந்து அவர் என்ன சொன்னார்னா, இதுக்கு மேலே இங்கே தங்க முடியாது, நீங்கள் வெளியில் தங்கிங்க அப்படின்னு சொல்லும்போது அறிந்தும் அறியாமலும்னு ஒரு படம் சார். அந்த படத்தை வந்து லாஸ்ட்டாக பார்த்துட்டு நீங்கள் வீட்டுக்கு போங்க அப்படின்னாரு. அந்த படம் தான் ஒரு திருப்பு முனையாக அமைஞ்சிச்சுன்னு நான் சொல்கிறேன். அப்படியா? ஆமாம் சார். அது எப்படின்னா, ராஜ் தேட்ரு, சைதை ராஜ் தேட்ரு, அது டிஆர் சாரோட தேட்டருன்னு சொல்லுவாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல சார். அதில் வந்து அறிந்தும் அறியாமலன் பிரகாஷ் ராஜ் சார், ஆர்யா சாரெல்லாம் அந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. விஷ்ணுவர்தன். ஆமாம் சார். அந்த படம் பார்த்த பிறகு தான் மறுநாள் காலையில் இந்த ஏஜிஎஸ்சில் நான் சொன்னேன் இல்லையா, தேனாம்பேட்டை ஏஜிஎஸ்சில் எனக்கு வேலை கிடைச்சிது. அப்படியே முழுமையாக நான் சென்னை வாசியாகவே மாற வேண்டிய ஒரு சூழ்நிலையும் கட்டாயமும் வந்தது. அப்படியே வந்து போராட்டத்துக்கு அப்புறம் வந்து செய்தி வாசல்னு ஒரு பத்திரிக்கை ஆரம்பித்து இந்த பசங்களுக்காக நான் நடத்திட்டு இருக்கேன் சார். இந்த 21 மாற்றுத்திறன் இருக்குது, நம்ம அரசாங்கம் அங்கீகரிக்கப்பட்ட, உதாரணத்துக்கு குள்ளத்தன்மை, இந்த ஆசிட் வந்து வீசி அதன் மூலமாக பாதிக்கப்பட்டவங்க, கண் காது அப்போ பாதிக்கப்பட்டவங்க, அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது சார். இதுக்காக கிட்டத்தட்ட 12 ஆண்டுகள் பணியாற்றியிருக்கோம் சார். எப்போ படிப்பை முடிச்சிங்க? 2014ஆம் ஆண்டு படிப்பை முடிச்சு சார். இது வந்து ஓராண்டு படிப்பை முடிச்சுட்டு தான் இந்த வேலையெல்லாம் பார்த்ததா? இல்லை சார், இதுக்கு முன்னாடி தான்.
இந்த படிப்பு 2014க்கு பிறகு முழுமையாக வந்து இந்த மருத்துவத்துறை தான். இதுக்கு முன்னாடி தான் இந்த சினிமா கனவு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம. நீங்கள் படிக்கும்போது இது சம்மந்தமாக என்னெல்லாம் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தாங்க? இதில் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா சார், பேச்சு பயிற்சி அப்படின்னா கேட்டிங்கன்னா இந்த தெத்துவாயின்னு சொல்லுவாங்க. ஆமாம். இந்த தெக்கி பேசுறது, இது ஸ்டாமரிங் அப்படின்னு ஆங்கிலத்தில் அழைக்கிறது. இதுக்கான பயிற்சிகள் சொல்லி கொடுத்தாங்க. ஆனால் என்னதான் இருந்தாலும் அந்த கண், காது, மூக்கு, வாய், இந்த ஐம்புலனில் வந்து வாய் மட்டும் சிறப்பான உறுப்பு சார். ஏன்னா வாயை திறந்து ஒரு மாத்தை பேச மாட்டியா அப்படின்னு சொல்லுவாங்க. வாய் உள்ள புள்ள பழச்சிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. மனதில் உறுதி வேண்டும், வார்த்தையிலே தெளிவு வேண்டும் அப்படின்னு கூட சினிமா பாட்டு இருக்குது. அந்த மாதிரி இந்த வாய் இருந்தால் எல்லாமே சாதிக்கலாம் அப்படின்றது ஒரு விஷயம். அதனால் கண்களுக்கு ஏதாவது பழுதுபட்டால் அறுவை சிகிச்சை மற்றும் கண் கண்ணாடி நம்ம பொருத்திக்கலாம். காதில் ஏதாவது பிரச்சனைன்னா கூட அறுவை சிகிச்சை, மருந்து, மாத்திரை அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. மற்ற உறுப்புகளுக்கு இந்த மாதிரி ஒரு சொல்யூஷன், தீர்வுகள் இருக்குது சார். ஆனால் இந்த வாய் பேச முடியாத தன்மைக்கு மட்டும் ரொம்ப பெரிய போராட்டம் சார். அது என்னவோ நம்ம சரஸ்வதி கலாச்சாரம் வந்து ரொம்ப டஃப்பாக இருக்கோன்ற மாதிரி நம்ம ஆன்மீகத்தில் நினச்சிப்போம். அப்போ இந்த தெத்துவாயை பற்றி நம்ம சொல்கிறோம். பழைய காலத்துலலாம் வந்து தெத்துவாய் வந்து இந்த கூழாங்கல், ஆற்று மணல் படுக்கையில் கிடைக்கிற இந்த கூழாங்கல்ல வந்து நாக்கில் வச்சு தெத்தி பேசுனா நாளடைவில் இந்த தெத்துவாய் போகும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது சார். ஆனால் அது ஒரு தப்பான முறையும் கூட. ஒருவேளை கல் மிஸ் ஆகி உள்ளார போய் மாட்டிக்கிச்சுன்னா, தொண்டை குழியில் மாட்டிக்கிச்சுன்னா உயிருக்கே ஆபத்து அப்படின்ற மாதிரி கூட ஒரு சூழ்நிலை வரும். அதனால் எங்கள் டெக்னிக்கில் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த காய்கறி துண்டு, உதாரணத்துக்கு கேரட்டு, அதை சின்னதாக கட் பண்ணி தேனில் நனைச்சி நடுநாக்கில் வச்சு பேசும்போது அந்த உளறல் தன்மை, அந்த தெத்துவாய் தன்மை கொஞ்சம் கொஞ்சமாக போகும். இது வந்து ஒன் ஆஃப் த டெக்னிக். ரெண்டாவது விஷயம் என்னான்னு கேட்டிங்கன்னா, உலகத்திலே 3 மொழிகள் கலப்படம் இல்லாத மொழிகள் சார். ஒன்று தமிழ், ரெண்டாவது வந்து உருது, மூணாவது சமஸ்கிருதம். இந்த 3 மொழிகள் தாய்மொழின்னு கூட சொல்லலாம். எப்படி வந்து உலகம் முழுவதும் தமிழ் பரவி காணப்பட்டது அப்படின்னு சொல்கிறோமோ, அதே மாதிரி இது ஒரு தாய்மொழியாக கூட நம்ம எடுத்துக்கலாம். அதில் குறிப்பாக தமிழோட துணை மொழி தான் சார் சமஸ்கிருதம். இது வந்து நிறைய பேருக்கு தெரியுமான்னு எனக்கு தெரியல. ஒரு தமிழில் இருக்கிற பிரசித்தி பெற்ற ஒரு குருமாரும் இன்னொரு குருமாரும் பேசுகிற ஒரு கோடு வேர்டு தான், மற்றவங்களுக்கு புரியக்கூடாது அப்படின்ற ஒரு சீக்ரெட் மொழி தான் சமஸ்கிருதம். அப்படி தான் தோன்றுச்சு. இப்போ அரசியல் பாங்கில் நடைமுறையில் வந்து அதை ஒரு சாரார் பேசலாம் அப்படியெல்லாம் வந்து டிபேட் போயிட்டு இருக்கு. அது ஒரு பக்கம் சார். அதனால் சமஸ்கிருதம் ஒரு அருமையான மொழி. அந்த மொழியில் வந்து அதிகமான ஒலி அமைப்பு இருக்குது. ஒலி அமைப்பு இப்போ உதாரணத்துக்கு 43 ஒலி அமைப்பு ஆங்கிலத்தில் இருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தமிழில் வந்து அதிகப்படியான டபுளாகவே இருக்குது, இரட்டை அடிப்படையில் இருக்குது. அதே மாதிரி சமஸ்கிருதம், உருது, இந்த 3 மொழியிலையும் ஒலியின் அமைப்பு, ஒலியின் தன்மை, நாக்கு வளைஞ்சு கொடுக்குற அந்த தன்மை எல்லாமே அதிகம். அதனால தான் சார் தமிழ் இல்லை சமஸ்கிருதம் இல்லை உருது, இது 3ல் பேச்சு பயிற்சி செய்தால் அவர்களுக்கு சீக்கிரம் குணமாகும், நாக்கு சுழற்சியின் மூலமாக பேச்சாற்றல் அதிகரிக்கும் அப்படின்றது தான் ஒரு விதியின் அடிப்படை சார். இந்த மாதிரி இந்த 3 மொழி, இந்த தெத்துவாய் சொல்லும்போது இந்த சமஸ்கிருதாவில் முக்கியமான ஒரு விஷயம் சார், ஸ்லோகங்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதில் உதாரணத்துக்கு ஓம் நமோ பகவதே தட்சிணாமூர்த்தி மகயம் மேதாம் பிரேட்சயாம் பிரேட்ச சுவாகா, இது ஒரு உதாரண மொழி. இப்போ இந்த ஒவ்வொரு மாடுலேஷனும் நம்ம சொல்லி பார்க்கும்போது, அதாவது இந்த ஒரு ஸ்லோகம் மட்டும் இல்லை, சமஸ்கிருதாவில் இருக்கிற அனைத்து ஸ்லோகங்களும் வந்து இந்த தெத்துவாய்க்கு பயன்படும். அந்த விஷயத்தை சொல்லி பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த தெத்துவாய் மாறும் சார். இதில் ஒரு ரொம்ப காமெடியான விஷயம் என்னான்னு கேட்டால், அந்த தெத்துவாய் உள்ளே இருக்கிற ஆணுக்கோ அல்லது பெண்ணுக்கோ இந்த திருமண தடை கூட வரும். பேச்சு பொண்ணு சரியாக பேச மாட்டுது, மாப்பிள்ளை வந்து தெத்தி பேசுகிறாரு, அதனால் இந்த வாரம் வேணாம், நம்ம வேற ஒரு விஷயத்த நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு இவங்க ஒரு முடிவு பண்ணுவாங்க. அந்த மாதிரி முடிவுகளை யாரும் போக தேவையில்லை. இப்போ பிசிக்கலாக கண், காது, மூக்கு, வாய், செவி, இப்போ அரிது மானிடராய் பிறப்பது அரிது, அதிலும் செவிடு குருடு அந்த மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது. இருந்தாலும் நடைமுறைக்காக நம்ம சொல்லிடுவோம். அந்த மாதிரி அவையார் சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி விஷயங்களை தவிர்த்து மனிதனாக பிறக்கிறது வந்து ஒரு அரிதான ஒரு விஷயம் என்பதை போல், இந்த ஃபிசிக்கலாக சரியாக இருந்தால் கூட மென்டலாக ஒரு மனிதன் சரியாக இருந்தால் தான் வாழ்க்கை, இல்லற வாழ்க்கைக்கு சரியான ஒரு ஆள். இப்போ நான் இந்த மீடியா வாயிலாக சொல்கிற முக்கியமான விஷயம் வந்து இந்த தெத்துவாய்க்கும்
தெத்துவாயாக இருக்காங்க, அதனால் வேண்டி அவங்களுக்கு மன வாழ்க்கை வேணாம் அப்படின்னு யாரும் முடிவு எடுக்க தேவையில்ல. அவங்களுக்குள்ள ஒரு நல்ல திறமை இருக்கும் அப்படின்றது. ஆனால் தெத்துவாயாக இருக்கிறவங்க நல்லா பாடுவாங்க சார். அப்படியா? ஆமாம், நல்லா பாடுவாங்க. அவங்க பாடும்போது எந்த சிக்கலும் வராது. அது வந்து இறைவனுடைய ஒரு அம்சமாக என்னன்றது எனக்கு தெரியல. ஆனால் பேசும்போது தேக்கம். அதில் பாருங்கள், கடை இடை நடு அப்படின்னு 3 இடத்துல தேக்கம். இப்போ ராஜா அப்படின்னு ஒரு பேர் இருக்குன்னு வச்சிங்க, ராஜா அப்படி ஸ்டார்டிங்கில் தேக்கம், இல்லை நடுவில் தேக்கம், இல்லை கடையில் தேக்கம். இந்த மாதிரி 3 வகையான தெத்துவாயை வந்து 3 வகையாக பிரிக்கிறாங்க. அதே மாதிரி உலருவாயின்னு ஒரு டைப் இருக்குது சார். அவங்க பேசிக்கிட்டே போவாங்க, நிறைய பேசுவாங்க. ஆனால் என்ன பேசுகிறாங்க அப்படின்றது எதிர இருக்கிற மனிதர்களுக்கு புரியாது. அது மாதிரி நிறைய பேர். ஆமாம், அது மாதிரி ஃபாஸ்ட் ரேட் ஆஃப் ஸ்பீச்சுன்னு சொல்லிட்டு கடன்னு பேசுவாங்க சார். அது ஒரு அவசரப்பட்டு பேசுவாங்க. அப்படிப்பட்ட ஆளுங்க நிறுத்தி நிதானமாக யோசித்து பேசுறது நல்லது. இந்த மருத்துவ முறை, இந்த பேச்சாற்றலில் வந்து மருந்து மாத்திரை கிடையாது, அறுவை சிகிச்சை கிடையாது. ஆனால் சில விஷயங்களுக்கு அறுவை சிகிச்சை உண்டு சார். அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா, இந்த ஆண் குரல் பெண் குரலாக மாறுதல், பெண் குரல் ஆண் குரலாக மாறுதல், இப்படி 2 வகையாக இருக்குது சார். இதுலேயும் நம்ம சொன்ன மாதிரி அந்த திருமண தடை கூட இருக்கலாம். இது மாப்பிள்ளை பாருங்கள் பெண் மாதிரி பேசுகிறாரு, அதே மாதிரி பொண்ணு பாருங்கள் ஆண் மாதிரி பேசுது, இது நம்ம குடும்பத்துக்கு ஒத்து வராது அப்படின்ற மாதிரி கூட நிறைய பேர் சொல்லுவாங்க. அதில் ஒரு உதாரணமாக, என்னோடய குரல் கூட ஆரம்பத்திலையும் சரி இப்பயும் சரி கொஞ்சம் கீச்சுத்தன்மை கலந்த மாதிரி இருக்கும். ஆமாம். அதில் ஜெயம் ராஜா ரவி சார் வாய்ஸ் கூட அப்படி தான் கிட்டத்தட்ட இருக்கும். அவர் விஐபியாக பார்க்கும்போது வேணும்னா அந்த விஷயத்தை ஐடென்டிட்டி பண்ணாத விட்டாங்களோ என்னாவோ எனக்கு ஒரு இது இருந்தாலும் வந்து அந்த மாதிரி இருக்கும். நான் கல்லூரி படிக்கிற சமயத்தில் வந்து கடலூர் மாவட்டத்தில் கருணாகரன் ஒரு பையன் சார். அப்போ நான் டீனேஜ் பருவத்தில் இருந்தேன். என்னுடைய குரல் பெண் குரலாக நினச்சி அவர் பெண் மாதிரி நினச்சிட்டு என்னை லவ் எல்லாம் பண்ணாப்புல. அந்த காலகட்டத்தில் வந்து ஃபோனில் பேசி சார், ஃபோனில் பேசி. இப்போ நாம் டீனேஜில் வந்து ஒரு பிள்ளையை தேர்ந்தெடுக்கணும் இருப்போம். அவர் வந்து நான் பொண்ணுன்னு நினச்சிக்கணும் ஃபோனில் வந்து பேசி, அது ஒரு வினோதமான ஒரு விளையாட்டு மாதிரி கல்லூரி பருவத்தில் விளையாட்டு நான் கண்டினியூ பண்ணேன் சார். ஆமாம் சார். கிட்டத்தட்ட வந்து இப்போ வந்து 300 ரூபா கொடுத்தா ரீச் ஆச்சு. 28 நாள் 30 நாளில் வந்து தொடர்ந்து கண்டினியூவாக பேசலாம். அப்போ ஒரு 60 ரூபா போட்டால் சர்ன்னு போயிடும், ஃபோன் பில் போயிடும். அதுக்கப்புறம் ஒரு 50 ரூபா 100 ரூபா, அது ரொம்ப அவஸ்தையாக இருந்தது சார் அந்த பீரியடில். அந்த பட்டன் ஃபோன் வச்சுருக்கும் போது அந்த மாதிரி இருந்தது. அப்போ அவர் என்ன பண்ணுவார், எனக்கு டெய்லி 8 மணிக்கு ரீசார்ஜ் பண்ணுவார். ஒரு ஜாலிக்காக இதெல்லாம் பதிவு பண்ணுறாங்க. ஒரு 50 ரூபா ரீசார்ஜ் பண்ணுவார், என்னை பேச சொல்லுவார். என் குரலை கேட்டால் தான் அவருக்கு தூக்கம் வரும். அப்போ அந்த டைமில் வந்து பார்த்திபன் சார் படம் காதல் கிறுக்கன்னு ஒரு படம் ரிலீஸ் ஆயிருந்துச்சு. அதில் வர பாட்டெல்லாம் பாடி நான் அவரை இம்ப்ரெஸ் பண்ணுவேன். அது எனக்கு ஒரு விளையாட்டுன்னு வச்சிங்களா. அதில் சில நேரத்தில் கடுப்பாகவும் மாறிடும். நாம் வந்து ஒரு ஒரு பொண்ணை தேடிட்டு வரோம், நம்மளை ஒருத்தர் இம்ப்ரெஸ் பண்ணுறான்னு ஒரு காமெடியாக இருக்கும். அதில் குறிப்பாக அந்த பாடல் சார் ஒரு 2 லைன் பாடலாம் சார். பூவே பனி பூவே இந்த புல்வெளி உனக்காக, போகும் இடம் எல்லாம் அந்த பனி துளி உனக்காக, காக்கை சிறு கூட்டில் அந்த விண்மினி உனக்காக, என் உடல் வெறும் கூடுதான் அடி கர்ணா உனக்காக. அவரோட பேரை ஒரு இம்ப்ரெஸ் மாதிரி பண்ணி அது ஒரு நகைச்சுவையாக போவோம். ஒரு காலகட்டத்தில் எப்போ முடிவுக்கு வந்து ஆமாம் சார் அதுதான் மெயினான விஷயம். ஒரு காலகட்டத்தில் அவருக்கு வந்து ஒரு நர்சிங் பொண்ணை வந்து கல்யாணத்துக்கு ரெடி பண்ணிட்டாங்க வீட்டில். அதுக்கப்புறம் போனால் சரியாக வராது, அது ஒரு பையனுடைய வாழ்க்கைக்கு எடுத்து பாவம் மாதிரி ஆகிடுன்னு சொல்லிட்டு நான் ஜாலியாக நம்பர் மாற்றிட்டேன் சார். ரீசெண்டாக நம்பர் மாற்றிட்டேன். அதுக்கப்புறம் அவரோட சூழ்நிலை என்னாவோ நமக்கு இது ஒரு விளையாட்டாக பண்ணது. நிறைய பேர் ஏதோ விஷயங்கள் பண்ணுவாங்க அந்த மாதிரி. இது போன்ற குறைபாடுகளோட ஏன் பிள்ளைகள் பிறக்கிறாங்க, அதுக்கு ஏதாவது காரணம் இருக்கா? கண்டிப்பாக காரணம் இருக்குது சார். இதை வந்து முதல்ல பிரெயினை பற்றி நம்ம பேசணும் சார். பிரெயினில் வந்து முன்மூளை பகுதி டெம்பரல் போனுன்ற பகுதி தான் பேச்சை லாக் பண்ணுது. அது காரணம் வந்து மில்லியன் கணக்கான மில்லியன் கணக்கான நியூரான், இந்த நரம்பு மண்டலத்தின் அடிப்படை அழகான அந்த நியூரான் வந்து தூங்கிய நிலையிலும் அல்லது மயங்கிய நிலையிலும், அதுக்கு வந்து காரணம் இது வரைக்கும் கண்டுபிடிக்கப்படலை. அப்படி இருக்கிறதால தான் அதிகப்படியான குழந்தைகள் மன வளர்ச்சி குன்றிய குழந்தைகளாக பிறக்கிறாங்க சார். அதுதான் மெயினான காரணம் அதுதான். அப்போ அந்த நியூரான் வந்து ஏன் மயங்கிய நிலையில் இருக்குது, ஏன் தூங்கிய நிலையில் இருக்குதுன்னா இன்னும் ஆராய்ச்சிகள் போயிட்டே இருக்குது சார். இது வந்து எப்படின்னா, ஒரு மூளை என்றாலே ஒரு புரியாத புதிர்.
அதில் யாருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாதுன்னு நான் நினைக்கிறேன் சார். இப்போ இந்த மூளைக்கும் தண்டுவாடத்துக்கும் இப்போ மக்களுக்கு புரிகிற மாதிரி சொன்னால், மூளை வந்து ஒரு முட்டைகோஸ் மாதிரி, அதனுடைய தொடர்ச்சி வந்து சதை மாதிரி தான் நம்ம ஸ்பைனல் கார்டு. அந்த அந்த ஸ்பைனல் கார்டோட கனெக்டிவிட்டியும் மூளையோட கனெக்டிவிட்டியும் துண்டிக்கப்படும் போது, ஒரு மின்சாரம் பாயிற மாதிரி துண்டிக்கப்படும் போது இந்த பசங்க வந்து மன வளர்ச்சி குன்றிய பசங்களாக பிறக்கிறது ஒரு விதமான காரணம். எதனால் துண்டிக்கப்படுது? இதுதான் சார். இதுக்கு காரணம் வந்து இந்த நியூரான்களுடைய பாதிப்பு தான். இதுக்கு வந்து சிறு காரணங்கள், நல்ல கேள்வி, சிறு காரணங்கள். இது ரசாயனம் கலந்த ஃபுட்டு சாப்பிட்றதால தான். கன்சீவாக இருக்கிற ஒரு உமன் ரசாயனம் கலந்த ஃபுட்டு, அதாவது ஜங்க் ஃபுட்டு, கேக்கு, பேக்கரி ஐட்டம், இந்த மாதிரி விஷயங்கள் சாப்பிட்றதால அது கர்ப்பப்பையில் கலந்து, அதாவது விளக்கம் தர முடியாத அளவுக்கு ஏதோ ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் வந்து அங்கே நடக்குது. இது ஒரு காரணம் சார். இந்த மன வளர்ச்சி குறைந்த குன்றிய பசங்க பிறக்கிறது அப்படின்றது இப்போ மட்டும் இல்லை, இல்லை ஆண்டாண்டு காலமாக இருக்குது. கண்டிப்பாக. ஒரு 100 வருடங்களுக்கு முன்னாலேயோ ஒரு 80 வருடங்களுக்கு முன்னாலேயோ இது மாதிரி ஜங்க் ஃபுட்டெல்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா அவ்வளோ கிடையாது. கண்டிப்பாக கண்டிப்பாக. யாரும் அந்த மாதிரி உணவுகளை தேடி போகல. அப்படிப்பட்ட காலகட்டத்திலையும் பிள்ளைகள் பிறந்தாங்களே, அதுக்கு என்ன காரணம்? கண்டிப்பாக கண்டிப்பாக சார். இதில் ஒரு 2 விதமான காரணம். அறிவியல் என்ன காரணம் சொல்கிறாங்களோ அதை நான் முதல்ல சொல்லிவிட்டு அந்த டாபிக்கு நம்ம வருவோம். இந்த மருத்துவர்கள் வந்து குழந்தைய வந்து அவசரப்பட்டு இந்த ஆப்ரேஷன் செய்து வெளியில் எடுக்கிறாங்க. அந்த டைமில் அந்த கருவிகள் மூளையில் பட்டு அந்த இன்ஜுரிஸ், காயங்கள் ஏற்படுவதன் மூலமாக கூட இது வந்து ஒரு காரணம், சிசரின் வரும்ன்றாங்க. அப்புறம் மருந்து மாத்திரைகள், தேவையில்லாத மருந்து மாத்திரைகள். இப்போ பார்த்தீங்கன்னா குழந்தை குண்டாக பிறக்கணும், கலராக பிறக்கணும், அழகாக பிறக்கணும், இந்த ஷேப்பில் பிறக்கணும், இப்படியெல்லாம் வந்து ஒரு பேராசை இருக்குது. அது எதனாலன்னு தெரியல. அந்த மாதிரி தேவையில்லாத மருந்து மாத்திரைகள் சாப்பிடுவதன் மூலமாக கூட இந்த காரணங்கள் வரும். 2வது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இப்போ பெண்களே புகைப்பது, அப்புறம் வந்து மது பழக்கம், இதெல்லாம் வந்து இப்போ எல்லாரையும் நமக்கு குறை சொல்லல. சில பேர் டிப்ரெஷன், அதாவது ஐடி சம்மந்தமான பெண்கள் செய்கிறாங்கன்னு ஒரு கூடுதல் தகவல். அதை நம்ம எல்லாரையுமே சொல்லலை, ஒரு குறிப்பிட்ட சாரார் மன அழுத்தம் காரணமாக மது பழக்கத்துக்கு அடிமை ஆகிறாங்க. ஆமாம், அந்த மாதிரி ஆட்கள் வந்து கர்ப்பம் அடையும் போது இந்த பிரச்சனை வரும். மது பழக்கம், புகைப்பிடிக்கிற பழக்கம் பெண்களுக்கு இருந்தால் அது வந்து அவங்க பிறக்க போகிற குழந்தைகளை பாதிக்குமா? கண்டிப்பாக கண்டிப்பாக கண்டிப்பாக. நீங்கள் கேட்ட அந்த முன்பகுதியில், அதாவது கிட்டத்தட்ட வந்து நவதானியங்கள் சாப்பிட்ற காலங்கள் அப்படி எடுத்துக்கலாம் சார். கற்காலம், வெங்கல காலன்ற மாதிரி நவதானியங்கள் இது பியூரான மழை தண்ணி அருந்துற அந்த காலத்தில் ஏன் வருது அப்படின்னு இதுக்கு காரணம் வந்து 2 வகையாக சொல்லலாம் சார். ஒன்று, அந்த காலகட்டத்தில் வந்து ஏதாவது கெமிக்கல் ரியாக்ஷன் இருக்கலான்னு தான் நான் நினைக்கிறேன் சார். அது ஒன்று, அந்த மாதிரி இருக்கலாம். 2வது, இந்த அமில மழை அப்போயே பார்த்திங்கன்னா நிறைய இருந்திருக்கு சார். நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்போயே அமில மழை பொழியுது, மஞ்சள் மழை பொழியுது அப்படியெல்லாம் சொல்லுவாங்களா. அப்போ எப்படி விவசாயம் பண்ணாங்க, அதில் ஏதாவது கெமிக்கல் கலந்துருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நிறைய பேர் இன்னொரு காரணம் சொல்லுவாங்க, இந்த பில்லி, சூனியம், ஏவல், அது வந்து சயின்ஸாக ப்ரூவ் பண்ணலை, நிரூபிக்கப்படலை, அப்படி ஒரு காரணம். எது எப்படியா இருந்தாலும் இந்த கேள்விக்கு மட்டும் ஒரு முடிவெளி இருக்குது சார். முற்று பெறாத ஒரு கேள்வியாகவே இது இருக்குது. நம்ம தொடர்ந்து இதை ஆய்வின் மூலமாக நான் கூட ஒரு பேப்பர் பர்சன்டேஜ் பண்ணலாம் இருக்கேன். அதில் ஏதாவது முடிவுக்கு எடுத்தால் கண்டிப்பாக நம்ம நிகழ்ச்சியில் நான் சொல்கிறேன் சார். என்னென்ன மாதிரியான குறைகள்லாம் ஏற்படுது இதில்? ஓகே, இதில் வந்து வாய் பேச முடியாத தன்மை, காது கேளாத தன்மை, கை கால், மூளை முடக்குவாதம் அப்படின்னு தமிழில் சொல்லுவோம். இந்த 3 பிரச்சனை. அப்புறம் புற உலக சிந்தனையாளர்கள், அதாவது நம்ம பேச்சையும் செயலையும் வந்து கேட்க மாட்டாங்க. அவங்களுக்குள்ள ஒரு கற்பனை இருக்கும், அவங்க நினைக்கிறது தான் நடக்கணும்னு நினைப்பாங்க. இப்படிப்பட்ட ஒரு புற உலக சிந்தனை பாதிப்பும் இதில் இருக்குது சார். எப்படி கை கால் இதெல்லாம் பாதிக்கப்பட, கண் கூட பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. டிலே ஸ்பீச் எல்லாத்தையுமே தாமதமாக தான் செய்வாங்க. பேசுறது, நடக்கிறது, எழுதுறது, ஓடுறது, சிந்திக்கிறது எல்லாமே தாமதமாக செய்கிறது தான் இதனுடைய சிம்டம்ஸ், முக்கியமான அறிகுறிகள். அதுலேயும் இந்த புற உலக சிந்தனையாளர்கள் வந்து அதிகப்படியான அறிவுத்திறன் பெற்றிருப்பாங்க அப்படின்னு அறிவியல் சொல்லுது. அதில் தாமஸ் ஆல்வா எடிசன் ஆயிரக்கணக்கான கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்ச அறிஞர் வந்து ஆட்டிசம் தான், புற உலக சிந்தனையாளர் தான். அதனால தான் அவருக்கு பொறுமை இருந்தது. புற உலக சிந்தனையாளர் வந்து ரிப்பீட்டட் மூமெண்ட்டு, ஒரு செயலை 1000 முறை கூட சலிக்காமல் செய்வாங்க. அது அவங்களுடைய சிறப்புத்தன்மை. அதே மாதிரி அறிவுத்திறன் சாதாரண மனிதர்களை காட்டிலும் அதிகப்படியான அறிவுத்திறனை பெற்றிருப்பார்கள் அப்படின்னு நம்ம அறிவியல் சொல்லுது சார். அதனால தான் வந்து தாமஸ் ஆல்வா எடிசன் வந்து இந்த பல்பை கண்டுபிடிக்கும் போது அந்த ஸ்டங்ஷன் இழை வந்து 1000 வாட்டி கண்டுபிடிச்சதா
நம்ம வரலாறில் படிக்கிறோம். இப்போ சாதாரண மனிதன் வந்து ஒரு 100 முறை அதை முயற்சி பண்ணி பார்த்துருப்பாங்க, என்னதான் விட்டுருவாங்க. அப்புறம் விட்டுருவாங்க. இது ஒரு வேலையான்னு கூட சலிப்பாயிடுவாங்க சார். அதுதான் அந்த புற உலக சிந்தனையாளர். நிறைய பேர் வந்து இதில் இசை விரும்புவாங்க சார். இந்த புற உலக சிந்தனையாளர் வந்து இசை அடிக்கிறது அதெல்லாம் பயங்கரமான விருப்பம். அதனால் அதை நடனம் ஆடுதல், இசை பயிற்சி, இந்த மாதிரி சயின்டிஸ்ட், அதாவது ரகசிய கண்டுபிடிப்புகள், அதாவது இயல்புக்கு மீறி திங்க் பண்ணுறது, அப்பாற்பட்ட ஒரு சிந்தனை வந்து இவங்களுக்கு வரும். கிஃப்டட்ஸ் இதுக்கும் இந்த மன வளர்ச்சி குன்றிய பசங்களை சொல்கிறீங்களா? ஆமாம் ஆமாம் சார். கிட்டத்தட்ட இது ஒரு காரணம். மன வளர்ச்சி குன்றிய நிலை தான் இதுவும். ஆனால் இதை வந்து ஒரு சப் கேட்டகரி புற உலக சிந்தனை ஆட்டிசம் அப்படின்னு வச்சுருக்காங்க. இதுக்கு நிறைய மருந்துகள் இருக்குன்னு கூட சொல்கிறாங்க. இப்போ நிறைய டிவியில் பார்த்துருக்கோம் அட்வர்டைஸ்மெண்ட்டு. அது மேலே எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இல்லை. சித்தாவில் உங்களுக்கு நம்பிக்கை இல்லாத இருக்கட்டும், இது வரைக்கும் மருந்துகள் வந்து இந்த அவங்களுக்கு கொடுக்கப்பட்டு அதன் மூலம் பலனடைஞ்சவங்க இருக்காங்களா? இல்லை சார். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த ஹைப்பர் ஆக்டிவிட்டீஸ், ஓடுறது, குதிக்கிறது, அடங்காத தன்மை, இதுக்கு மட்டும்தான் மருந்து கொடுக்குறாங்க. இப்போ ஒரு பையன் குதிச்சுக்கிட்டே இருந்தால் எந்த வேலையும் பேரண்ட்ஸால் பார்க்க முடியாது. அதுக்கு ஏதோ இப்போ அலோபதிலையும் வந்து மெடிசன் இருக்குது, சித்தாவிலையும் இருக்குது. இப்போ நம்ம சாண்டிட்டோரியம், அண்ணா ஆர்ச்சியில் இருக்கிற தேசிய சித்த மருத்துவமனை, இவங்கெல்லாம் வந்து அந்த லிக்விட் மாதிரி தராங்க. அதை புல்லுக்கு எடுக்கும்போது சித்தாவில் பாதுகாப்பானது, அதில் மாற்று கருத்து இல்லை சார். ஆனால் சித்தா வந்து கட்ட வண்டியில் போகிற மாதிரி சார், மெதுவாக போவோம். இது வந்து அலோபதி வந்து காரில் போகிற மாதிரியே ஃபாஸ்ட்டாக போவோம். அப்போ அந்த சித்தாவில் கொடுக்கும்போது அந்த அமைதித்தன்மை ஏற்படும் போது அவனுக்கு கவனிக்கிறது, பேசுறது, ஏதாவது ரெமிடல் எழுதி பார்க்குறது, படம் வரைகிறது, இந்த மாதிரி தன்மைகள் வருது. படம் அதை தவிர முற்றிலும் அதை குணப்படுத்த முடியாதுன்றது தான் என்னுடைய கருத்து. மேனேஜ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு லெவலுக்கு கீழே அவன் போவாமல் அந்த லெவல்லே வச்சு பாதுகாக்கலாம். இப்போ அவனுக்கு வந்து உதாரணத்துக்கு ஏபிசிடியில் இசட் வரைக்கும் தெரியலனா கூட எஃப் வரைக்கும் தெரியுதுன்னா அந்த எஃப் வரைக்கும் தான் அவனுடைய நிலை. இதுதான் சார் ஆட்டிசத்தில் இருக்குது. அதே மாதிரி பெசிஃபிக், அதை குறிப்பிட்ட சிந்தனையில் வந்து அவனை நுழைக்கும் போது அவன் பெரிய ஆள் ஆகிடலாம். எல்லாரை விட அதுதான் வந்து கடவுளின் குழந்தை, கிஃப்டட் சைல்டுன்னே அது அவங்கள வந்து அழைக்கிறாங்க. ஆனால் வந்து இந்த புற உலக சிந்தனை இப்படி இருக்கும்போது இந்த மூளை வளர்ச்சி குறைபாடு, அறிவுசார் குறைபாடு குழந்தைகள் வந்து அந்த அளவு கூட பண்ண மாட்டாங்க. இவங்க ஒரு மாதிரியான விஷயங்கள். இவங்க வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, பேரண்ட்ஸோட துணையோடு தான் வந்து இவங்க வந்து லாஸ்ட் வரைக்கும் இயங்க முடியும். இதில் மைல்டு, மாட்ரேட்டு, சிவியர் அப்படின்னு 3 கேட்டகரி. அதில் இந்த சிவியர் கேட்டகரியை வந்து நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது சார். அது வந்து ரொம்ப மிக மோசமான நிலை. தமிழில் அப்படித்தான். அது மிதமான நிலை, குறுகிய நிலை அப்படின்னு சொல்லி இவங்கள தான் ஓரளவு குணப்படுத்த முடியும். ஆமாம் ஆமாம் சார். அப்போ அந்த மைல்டு கேட்டகரியை வந்து குணப்படுத்தி நம்ம பள்ளி கூட அனுப்பலாம். அந்த மூளை வளர்ச்சியில் ரொம்ப கம்மி தான், அது ஒரு பர்சன்டேஜ். அதில் வந்து நார்மல் ஸ்கூலுக்கு கூட போய் படித்து அரசாங்கம் வந்து அவங்களுக்கு 10வது பொதுத் தேர்வு எழுதும்போது லாங்குவேஜ் பேப்பர் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஆங்கிலமும் தமிழும் ஒரு சப்ஜெக்ட் எழுத தேவையில்லை அப்படின்னு. அவங்களுக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயோ ஸ்டேட் கவர்மெண்ட்லேயோ வேலை வாய்ப்பு கூட அளிக்கிறாங்க சார். ஓஏ ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் அந்த மாதிரி. அதில் கல்பாக்கம் அணுமின் நிலையத்திலலாம் கூட போன ஆண்டுகள் ஆள் எடுத்ததாக நான் கேள்விப்பட்டேன். அந்த மாதிரி அவங்க வாழ்வாதாரத்தை பெருக்கிக்கலாம். ரெண்டாவது என்ன பண்ணலாம், இந்த மைல்டு மாட்ரேட்டு சொல்ல வரேன் சார். இந்த சிவியரை விட்டுட்டு மைல்டு மாட்ரேட்டு மன வளர்ச்சி குன்றிய குழந்தைங்க அவங்க வந்து தொழில் கல்வி கூட பயிலலாம். மெயினாக வந்து தொழில் கல்வி. இப்போ சமையல் ரெடி பண்ணுறது, கேக் பேக்கரி ரெடி பண்ணுறது, அந்த மாதிரி விஷயங்கள். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு கனரக வாகனம், ஒரு சைக்கிள் சீட்டு கூட பார்த்திங்கன்னா ஒரு பார்ட்டாக தயார் பண்ணுவாங்க. ஒரு பஞ்சு வைப்பாங்க, அப்புறம் ஒரு போல்டு போடுவாங்க. அந்த மாதிரி வேலைகளை வந்து இந்த அறிவுசார் குறைபாடு குழந்தைங்களுக்கு வந்து நம்ம பயிற்சி அளிக்கலாம். கலைப்பொருட்கள் செய்கிறது, இந்த பிரிண்டிங், அந்த பூ வரைகிறது, அந்த மாதிரி விஷயங்களும் இவங்களோட வாழ்வாதாரத்துக்கு ஒரு பெரும் வழியாக அமையும். அந்த மாதிரி விஷயங்கள். இது போன்ற குறைபாடுகளை முழுமையாக சரி செய்வதற்கு வாய்ப்பு இருக்கா? இல்லை சார். இல்லை, ஓரளவுக்கு தான் பண்ண முடியும். ஓரளவுக்கு தான் பண்ண முடியும். இதில் அதிகப்படியாக பார்த்தீங்கன்னா அவங்க எவ்வளோ பெரிய பதவிக்கு போனாலும் இல்லை வேலைக்கு போனாலும், அதாவது மைல்டு லெவல் கேட்டகரி, நம்ம மைல்டு மாட்ரேட்டு தான் கணக்கில் எடுத்துக்கிறோம். அது வந்து ஓரளவுக்கு அந்த சிம்டம்ஸ் வந்து காட்டி கொடுத்துரும். இவங்க வந்து ஸ்பெஷல் சைல்டு அப்படின்ற அந்த விஷயங்கள் முழுமையான குணப்படுத்துவதற்கு இங்கே வாய்ப்பு இல்லை சார். அதில் மாற்றுகள். ஆனால் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாம். ஒரு நிலையிலேருந்து அடுத்த நிலைக்கு கடத்தலாம். அது எவ்வளோ வேணாலும் கடத்தலாம். இப்போ ஒரு 100க்கு ஒரு 90 விழுக்காடு கூட கடத்தலாம் சார். அதில் மாற்று கருத்து கிடையாது. ஆனால் அந்த 10 விழுக்காடு
அது ஒரு அது ஒரு கருப்பு பக்கமாகவே நமக்கு அது காணப்படுது சார். அப்படி தான் அதுக்கான ஆராய்ச்சிகள் தொடர்ந்துக்கிட்டே இருக்குது, வருடந்தோறும் மாதந்தோறும். இதில் எப்படின்னு கேட்டிங்கன்னா சார், இதில் நிறைய படிநிலைகள் இருக்குது. இப்போ நான் பட்டயம் படிச்சிருக்கிறோம், ஒருத்தர் பட்டம் படிச்சிருப்பார், அதுக்கப்புறம் பிஜி டிகிரி, அப்புறம் பிஹெச்டி, அதற்கு மேல் எம்ஹெச்டி, அந்த மாதிரி ஆராய்ச்சி துறையில் படிச்சிருப்பாங்க. யார் எது படித்தாலும் அனுபவ ரீதியாக தான் பேச்சு பயிற்சி அளிக்க முடியும் என்பது உறுதியான நிலை சார். இப்போ ஒருத்தர் பிஹெச்டி முடிச்சிட்டாரு அப்படின்ற ஒரே காரணத்தால் எல்லா குழந்தைகளும் பேச வச்சு முடியும் அப்படின்றது இல்லை. அவங்க தரத்துக்கு அவங்க பண்ணுவாங்க, மற்றவ தரத்துக்கு மற்றவங்க பண்ணுவாங்க. இதில் விதிவிலக்காக சர்ஜரியன், இந்த ஆப்ரேஷன், எம்டி, அந்த மாதிரி பொது டாக்டருக்கு வேணால் நம்ம பெருசாக அந்த நுணுக்கத்தை அவங்களுக்கு பொருந்தும். இந்த மாதிரி ஒரு உயர் படிப்பு படித்தவங்களால் மட்டும்தான் முடியுன்றது இதில் இல்லை சார். ஒரு குழந்தை மன வளர்ச்சி குன்றியதாக இருக்குது அப்படின்றத எப்படி கண்டுபிடிக்க முடியும்? ஏன்னா சின்ன குழந்தைங்களுக்கு முதல்ல தெரியாது, பேச தன்னுடைய குறைகளை சொல்ல தெரியாது. எப்படி கண்டுபிடிக்கலாம்? எந்த வயசில் கண்டுபிடிக்கலாம்? வயதுன்னு பார்த்தீங்கன்னா 3 வயதில் கண்டுபிடிச்சிடலாம் சார். அப்படியா? இந்த 3 வயதுக்குள்ளே மைல் ஸ்டோன்னு சொல்லுவாங்க, பரிணாம வளர்ச்சி. இப்போ ஒரு வயசில் குறைஞ்சது 3லேருந்து 4 வார்த்தை பேசிடும் பசங்க. இப்போ அட்வான்ஸாகவே பேசுகிறாங்க, அது வேறு விஷயம். ஒரு காலகட்டத்திலலாம் பார்த்தீங்கன்னா 5 வயசில் 4 வயசில் தான் பசங்க நல்லாவே பேசுவோம். அது வரைக்கும் அது டிஃபரெண்ட் அப்புன்னு கூட முடிவு பண்ணுறாங்க வீட்டில் இருக்கிறவங்க. அந்த மாதிரி அது மருத்துவ வளர்ச்சி இல்லாத காலத்தில் நான் சொல்கிறேன் சார். இப்போ 3 வயசில் கண்டுபிடிச்சிடலாம் அது மன வளர்ச்சி குன்றிய குழந்தையா, ஆட்டிசம் குழந்தையா, அதுக்கு என்ன தேவைப்படுது, எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுக்கு ஸ்கேல் இருக்குது சார். கொஷினர், அதாவது வினா தொகுப்பு தான். நம்ம மருத்துவத்தில் வினா தொகுப்பு வச்சுருக்காங்க. அது எப்படின்னா, இப்போ 6 மாதத்தில் ஒரு விதமான சத்தம், 6 வாரத்தில் ஒரு விதமான சத்தம். முதல்ல பேச்சோட அளவு குழந்தைங்க எழுப்போம், கூயிங்னு சொல்லுவாங்க. 6 மாதத்தில் பேப்லிங்னு சொல்லுவாங்க. அப்புறம் ராகம் போடுதல், இன்டோனேஷன் பேட்டர்ன் சொல்லிட்டு ராகம் போடுறது. அதுக்கப்புறம் அரை வார்த்தை பேசும். அம்மானா அம் அம் அம், அப்பானா அப் அப் அப், தாத்தானா தத் தத், இந்த மாதிரி அந்த சொல்ல உடைச்சி பாதியாக பேசுவாங்க, ஆஃப் வார்த்தை. இந்த இந்த நிலைகள்லாம் இல்லைனாலே நம்ம முடிவு பண்ணிகிட்டே வரலாம் சார். இது ஒரு கணக்கீடு தான், அறிவியல் கணக்கீடு. அப்படி போடும்போது இப்போ 3 வயசில் கூட்டி பார்த்தா அவனுடைய அறிவு வளர்ச்சிக்கும் உடல் வளர்ச்சி ஒரு கணக்கு மெஷர்மெண்ட் பண்ணுறோம். அப்போ 3 வயசில் கிட்டத்தட்ட அவன் ஓரளவுக்கு பேசி இருக்கணும். அப்போ பேசலை, நடந்து இருக்கணும், நடக்கலை. அப்போ யோசிக்கணும், கற்பனை திறன், அறிவு வளர்ச்சி, இது எதுவுமே இல்லைன்னா நம்ம ஷூராக முடிவு பண்ணிக்கலாம். இது ஒரு மேனுவல் கணக்கு. இது இல்லாமல் பீடியாட்ரிக்ஸ்கிட்டையும் போயிட்டு இந்த எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்கிறது, மூளையோட தன்மை எப்படி இருக்குன்னு ஆராய்ச்சி பண்ணி பார்க்குறது, அப்புறம் உளவியல் சம்மந்தமான ஆராய்ச்சியாளர்கள்கிட்ட, அதுக்கான ஸ்பெஷலிஸ்ட்டுக்கிட்ட பார்க்குறது, இது ஒரு தனி விதமான மெஷர்மெண்ட். இது நாங்கள் பண்ணுற மெஷர்மெண்ட். இது ஒரு சேர பார்க்கும்போது 3 வயசில் கண்டுபிடிச்சிடலாம் சார், ஷூராக கண்டுபிடிச்சிடலாம். இதுதான் சார் வயசோட ஆரம்ப கட்டத்திலே ஒரு குழந்தை மன வளர்ச்சி குன்றியதாக இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கப்பட்டால் அதை முழுமையாக குணப்படுத்த வாய்ப்பு இருக்கா? இது வரைக்கும் அப்படி இல்லை சார். ஆனால் அவங்கள சாதனையாளர்களாக மாற்றலாம். இப்போ என்னுடைய மேடத்துக்கு ஒருத்தவங்க ஆட்டிசம் சைல்டு இருக்காங்க. அவங்க உளவியல் நிபுணராக இருக்காங்க, நல்லா பெரிய படிப்பு படிச்சுட்டு. அவங்க 4 பேருக்கு சொல்யூஷன் சொல்கிற அளவுக்கு, கவுன்சிலிங் சொல்கிற அளவுக்கு வந்துட்டாங்க. ஆனால் ஆரம்பத்தில் அவங்க ஆட்டிசம். அப்போ அவங்கள எப்படி பண்ணுறாங்கன்னா, அந்த சூழ்நிலையை மாற்றினாலே மாறிடும் சார். மெயினாக சூழ்நிலை தான். அது இறுக்கமான சூழ்நிலை வச்சுருக்கக்கூடாது. ஒரு கணவன் ஒரு மனைவி கொஞ்சம் ஆடம்பர வாழ்க்கையாக கூட இருக்கலாம். அப்படி இருக்கும்போது அவங்க ஒரு சிறை பறவை மாதிரி மாறுறதால அவங்களுக்கு அந்த நிலை மாற்றப்படாது. அவங்கள கிராமத்து சூழ்நிலை கரெக்டு சார். எப்படின்னா, ஒரு தெருவில் குழந்தைகள் 10வது தெருவுக்கு போயிடும். அப்போ இவர் ராமரோட பிள்ளை, அந்த மாதிரி ஏதோ அவங்க தகப்பன் பேரை வச்சு நம்ம சொல்லிடுவாங்க. அங்கே போயிட்டு அங்கே இருக்கிற சூழ்நிலைக்கு பழகிட்டு வரும். அதில் பேட் ஹேபிட்டும் வரும், அது வேறு விஷயம், தீய பழக்கங்கள். ஆனால் கம்யூனிகேஷனுக்கு பரவலாக போய்கிட்டே இருந்தால் தான் அந்த பயணம் தான், ட்ராவல் தான் சார். ஈஸியாக பேசுகிறதுக்கும் மனமாற்றத்துக்கும் படிப்பு சம்மந்தமான விஷயங்கள் கற்றுக்கிறதுக்கான ஒரு வழி. ஆனால் ஒரு இடத்துல நான் சொன்ன மாதிரி ஒரு மறைபொருள் மாதிரி ஒரு இடத்துல அந்த பிளாக் மார்க் இருக்குது தான் சார் செய்யும். அது முழுமைன்றதை நம்ம இது வரைக்கும் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை சார். சாதனை விடப்பட முடியாது. ஆனால் சாதனைன்னு சொல்லலாம். நான் நார்மல் மனிதர்களை விட அவங்க சாதனை பண்ணுவாங்கன்றது உறுதியான விஷயந்தான். அதுக்காக தான் நமது அரசாங்கமும் சரி, தொண்டு நிறுவனங்களும் சரி, எங்களை போன்ற பயிற்சியாளர்களும் சரி, அதை அந்த தாழ்வு மனப்பான்மையிலேருந்து வெளியில் வாங்க. சில பேர் மறைக்கிறாங்க வீட்டில். இப்போ கூட நாங்கள் களப்பணிக்கு போகும்போது நிறைய பேர் மறைக்கிறாங்க, எங்கள் வீட்டில் அந்த மாதிரி குழந்தை இல்லை, எங்கள் குழந்தை அந்த மாதிரி குழந்தை இல்லை அப்படின்னு. அப்படி அவங்க சொல்லும்போது தான் பயிற்சியாளர்கள் அறிவுரை கொடுக்க முடியும். அப்போ தான் நிறைய பேருக்கு அது சென்றடையும். நிறைய பேருக்கு அந்த விழிப்புணர்வு இன்னும் வராமலே இருக்குது சார்.
அது வந்து ஒரு கொடுமையான விஷயம். இந்த மாதிரி மீடியாக்களில் பேசும்போது வரும்னு நம்புறேன். இது போன்ற மாற்றுத்திறனாளி குழந்தைகளை பெற்றோர்கள் அந்த குழந்தைய சுற்றி இருக்கவங்க எப்படி பார்த்துக்கணும்னு நினைக்கிறீங்க நீங்கள்? அதான் சார், அதாவது எப்படின்னா அது ஒரு கலைப்பொருள் சார். கடவுளின் ஒரு முக்கியமான குழந்தை. அது ஒரு கலைப்பொருள். அப்போ அந்த குழந்தையால் பொருளாதாரம் ஈட்ட முடியாமல் இருக்கலாம், இல்லை மற்ற மனிதர்களை போன்ற ஆக்டிவிட்டீஸ் செய்ய முடியாமல் இருக்கலாம். ஆனால் அதுக்குன்னு ஒரு சிறப்பு தன்மை தான் இருக்கும். அதாவது ஒவ்வொரு பாரதி சொன்ன மாதிரி ஒவ்வொரு படைப்பும் வந்து ஒரு தனி அம்சம் தான் சார். அதில் மாற்று கருத்தே கிடையாது. அதில் வந்து இந்த குழந்தைகளுக்கு வந்து கூடுதல் தகுதியாக இருக்கும். அதை வந்து கேர் பண்ணிக்கிட்டோம், அதை வந்து சமமாக பாவிக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனால் நிறைய பேரண்ட்ஸ் வந்து விழாக்களுக்கு கூப்பிட்டு போகிறதில்ல. கல்யாணம், காது குத்து, அந்த மாதிரி பொது விழாக்கள் ஹோட்டலுக்கு கூட கூப்பிட்டு போகிறதில்ல. அது வேறு ஒருத்தவங்கிட்ட அடாப்ட் பண்ணிட்டு தான் இவங்க போய் சாப்பிட்றது, இப்படியெல்லாம் நடக்குது. ஆனால் சமுதாய பார்வையும் மாறணும் சார். எப்படி வந்து இந்த இது இருபாலினர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்கள வந்து எப்படி அவங்க மூலமாக இப்போ தான் விழிப்புணர்வு வருது. திருநங்கைகள் அவங்களாம் வந்து அவங்களையும் சேர்த்துக்கணும், அவங்களுக்கு வேலை கொடுக்கணும். அந்த விஷயத்தில் ஒரு மறுமலர்ச்சி ஏற்பட்டிருக்கு. நிச்சயமா சார். அதே மாதிரி இந்த குழந்தைகளும் ட்ரீட் பண்ணணும். அது சில பேர் பார்த்தீங்கன்னா அந்த துணியை டச் பண்ணிட்டா கூட ஒரு எரிச்சல் அடைவாங்க. என்ன அவங்க குழந்தை வந்து என் துணியை டச் பண்ணிடுச்சு, கசக்கிடுச்சு, என் மேலே வந்து காரி துப்புச்சு, அந்த மாதிரி விஷயங்கள் தொடச்சிடுச்சு, அசுத்தம் பண்ணிடுச்சு அப்படிலாம் சொல்கிறாங்க. அந்த விஷயத்துலேருந்து இதுவும் நம்ம குழந்தை தான், இப்படி ஒரு குழந்தை நமக்கு இருந்தால் என்ன பண்ணுவோம், இந்த மனநிலைக்கு மாறிடணும் சார். இது வந்து திருடனாய் பார்த்து திருந்தா விட்டால் திருட்டை ஒழிக்க முடியாதுன்ற மாதிரி தன்னைத்தானே தான் செதுக்கணும். அப்படி தான் நாம் கோரிக்கை வைக்கிறோம். உங்களுடைய கூற்றுப்படி அது போன்ற பிள்ளைகளை வெளியிடத்துக்கு போகும்போது அவங்களுடைய பெற்றோர்கள் கூட்டிட்டு போகணும் அப்படின்றீங்களா? கண்டிப்பாக சார். இதுதான் வந்து சோசியல் லாக்குன்னு சொல்லுவாங்க, சமுதாய ஒரு அடைப்பு. அதில் அந்த பையனுக்கு என்ன மாதிரியான ஒரு மாறுதல் ஏற்படும் நினைக்கிறீங்க? கண்டிப்பாக சார், இது ஒரு அருமையான கேள்வி சார். இந்த ரயில்வே ஸ்டேஷனு, பஸ் ஸ்டாண்டு, மருத்துவ நிலையங்கள், காவல் நிலையங்கள், கோர்ட்டு, கடைவீதி, இந்த மாதிரி விஷயங்கள், அப்புறம் விளையாட்டு தலங்கள், திரையரங்குகள், மற்ற விழாக்கள், இந்த மாதிரி பொதுவான ஒரு ரோடு, பார்க்கு, கடல் பகுதிகள், இப்படி எல்லாத்துலேயும் போகும்போது ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு மனப்போக்கம் நமக்கே தெரியும். இப்போ கடலில் போனால் அந்த சத்தத்தை கேட்கும்போது ஒரு அமைதியான நிலையை உருவாகும். திங்கிங் வந்து அதுக்கு அந்த ஈக்குவண்ட்டாக அமையும் அப்படின்றது நமக்கு தெரியும். இப்போ நம்ம சிந்தனைக்கும் அந்த கடலோட சவுண்டுக்கும் ஒரு வைப்ரேஷனை நம்ம தொடர்பு இருக்குது. அதே மாதிரி நம்ம ஒரு குழப்ப நிலையில் போவோம் கடற்கரைக்கு. அப்போ போகும்போது அதை யோசித்து ஒரு நிதானமான முடிவு எடுக்கிறதுக்கு அந்த இடம் வந்து சாதகமான சூழ்நிலையை ஏற்படுத்தி தருது. இது ஒரு உதாரணம். இதே போன்றது தான் அந்த குழந்தைகளுக்கு மனமாற்றம் ஏற்படும். இப்போ ஒரு விளையாட்டு திடலுக்கு கூப்பிட்டு போனீங்கன்னா அங்கே ஒரு 10 விதமான விளையாட்டு இருக்கும். ஊஞ்சல் இருக்கலாம், ரன்னிங் இருக்கலாம், மோளம் இருக்கலாம், அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கலாம். இதெல்லாம் பார்க்கும்போது அதாவது ஐம்புலன்களால் அந்த குழந்தை வந்து அப்சர்வ் பண்ணும். முதல்ல உள்ளார அப்சர்வ் பண்ணும்போது இந்த பேசணும்னு எண்ணம், சிந்திக்கணும்னு எண்ணம், கற்பனை பண்ணணும்னு எண்ணம், வெளிப்படுத்தணுன்ற எண்ணம், மற்றவங்களை போன்று காப்பி பண்ணுறது எல்லாமே ஒரு காப்பியின் மறு உருவம் தாங்க சார். ஒரு ஜெராக்ஸ் மாதிரி தான். அப்பா பண்ணுறதை நாம் பண்ணுவோம், நாம் பண்ணுறதை பசங்க பண்ணுவாங்க. இந்த காப்பி ரைட்ஸ் மாதிரி தான் இந்த குழந்தைகள் பண்ணுறது. அதனால் இவங்களை எல்லா இடத்துலையும் இட்டுன்னு போயிட்டு கூட இருந்து கூட நம்ம கைட் பண்ணலாம். இப்போ வந்து ஒரு பொருள் வாங்கிட்டு இந்த பொருளுக்கு காசை கொடு, நீ கரெக்டாக கொடுக்குறியான்னு பாரு, அதை எடு, பேக் பண்ணு, இந்த மாதிரி விஷயம். அப்புறம் கொஞ்சம் பக்கத்துலேயே கடை இருந்தால் அவங்கக்கிட்ட நம்ம கனெக்ட் வச்சுக்கலாம். ஒரு அண்ணாச்சி கடை உதாரணத்துக்குன்னா, என் புள்ள 10 ரூபா கொண்டு வருவார், நீ கரெக்டாக வாங்குறானான்னு பாருங்கள் அப்படின்னு ஒரு உறவு முறை ஏற்படுத்திக்கும் போது அவங்க அறிவு வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ச்சி அடையும், விலாசம் அடையும். நிறைய பேர் மறைக்கிறதாலேயும் அவங்களுக்கு வந்து எல்லா வசதியும் செஞ்சு தந்துடுவாங்க. தங்க சுரங்கம் மாதிரி கொஞ்சம் வசதியானவங்கள நான் சொல்கிறேன். தங்க கூண்டு தான் சார். அதுலேருந்து அந்த கிளி வந்து வெளிப்பட முடியாத ஒரு சூழ்நிலை. அதுவே அங்கேயே அடித்து வாழ்நாள் முழுவதும் தன்னுடைய வாழ்நாளை வீணடிக்கிறது தான் நமக்கு மிச்சமாக இருக்கும். அதை தாண்டி இப்போ நிறைய பேரண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, நான் கூட ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருந்தோம், அதில் ஒரு பையனோட ஃபோட்டோ போட்டுருந்தான். அது வந்து அஃபிஷியலாக வந்து நீங்கள் ஏன் போட்டிங்க அந்த மாதிரி. நான் வந்து ஒரு டீச்சிங் ப்ரொஃபஷனல், இந்த மாதிரி நினைக்கிறதால தான் அந்த பிரச்சனை வந்து முடிவுக்கு வராமலே இருக்குது சார். இது போன்ற குழந்தைகளுடைய உணவு பழக்கங்கள் என்னவா இருக்கும் நார்மலாக? அது காரத்தன்மை சார். காரத்தன்மை வந்து அதிகமாக விரும்பி சாப்பிடுவாங்க. ஆமாம் சார். இந்த ஐஸ்கிரீம், சாக்லேட் வந்து நார்மல் குழந்தைகளை விட அதிகமாக சாப்பிடுவாங்க. இந்த அதிகமான இனிப்பு, அதிகமான காரம், ரெண்டுமே எக்ஸ்ட்ரீமில் போவாங்க சார். ஆனால் வந்து கொழுப்பும் அதிகமான கொழுப்பு, இந்த நான்வெஜ் போன்ற விஷயங்கள்லாம் அதிகமாக சாப்பிடுவாங்க.
இந்த ஸ்பெஷல் சைல்டை பார்த்தாங்களா இல்லையா, அவங்களுக்கு உடல் உழைப்பு கம்மியாக இருக்கிறதால அந்த உடல் வந்து பருத்து காணப்படும். முகம் கணிசமாக இருக்கும், கை இந்த ஒரு கணிசமாக காணப்படும். அதனால் வந்து இந்த காரத்தன்மையை குறைக்கலாம், அந்த ஐஸ்கிரீம் அந்த மாதிரிலாம் குறைக்கலாம், ஒரு சப்பாத்தி அந்த மாதிரி விஷயங்களை கூட நம்ம கொடுக்கலாம் சார். கரெக்டாக சொல்லப்போனால் காய்கறி உணவு வந்து அதிகமாக கொடுக்குறது நல்லது சார். கீரை, பழம், காய்கறி இது சார்ந்த உணவுகள் அது கொடுத்தா சிறப்பாக இருக்கும். நீங்கள் சொல்கிறது அவங்க ஃபேமிலியே ஒரு சைவ ஃபேமிலியாக இருந்தால் நீங்கள் சொல்கிறது ரைட்டு. அவங்க குடும்பத்தில் எல்லாரும் அசைவம் சாப்பிட்றவங்களா இருக்கும்போது இதை வந்து அவங்க பையனுக்கு அந்த அசைவம் கொடுக்குறத தவிர்க்க முடியாது. ஆமாம் சார், ஆமாம் சார். அதாவது எப்படின்னா சைவத்தில் என்ன இருக்கோ அது அசைவத்துலேயும் இருக்குது, அசைவத்தில் இருக்கிறது சைவத்தில் இருக்குது. பாடியோட கெமிக்கல் ரியாக்ஷனில் உதாரணத்துக்கு தக்காளியில் வந்து மெட்டாபாலிக் இருக்குன்னா அதே மெட்டாபாலிக்குன்ற அந்த ஒரு விஷயம் வந்து மாமிசத்துலேயும் இருக்குது. இது ஒரு அதே மாதிரி உருளைக்கிழங்குல இருக்கிறது, முட்டையில் இருக்குது, இந்த மாதிரி விஷயங்கள் அவங்க தான் அந்த கருத்தை ஏற்றுக்கிட்டு அந்த கொஞ்சம் சைவத்தன்மைக்கு வரணுன்றது தான் நம்மளுடைய ஒரு விஷயம். ஆனால் மனிதனுடைய பல் அமைப்பை பார்த்திங்கன்னா அது சைவம் தான் சார். இப்போ புலி மாதிரியே சிங்கம் மாதிரியே நமக்கு வந்து பல் அமைப்பு இருக்கிறதில்ல. அது வந்து சைவத்தை ஒரு கேரட்டு, முள்ளங்கி, கிழங்கு இந்த மாதிரி விஷயங்களை கடித்து சாப்பிட்ற அளவுக்கு தான் அந்த பல் அமைப்பை வந்து இறைவன் செதுக்கி இருக்கிறான்னு என்னுடைய கருத்து. ஆனால் ஆதி காலத்திலேருந்தே மாமிசத்தை சாப்பிட்ற வழக்கம் இருந்திருக்கு. ஆமாம் சார், ஆமாம் சார். அது இயற்கையின் நேச்சர். ஒரு வேளை அந்த பகுத்தறிவு வந்த உடனே மாறி இருக்கோம் அப்படின்னு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டா கூட இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 80% பேர் வந்து அசைவம் சாப்பிட்றாங்க. சைவம்னு பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக 10% கூட இருக்குமான்னு எனக்கு தெரியல இல்லையா. இது ஒரு முறை சார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பேச்சாற்றலுக்கு தகுந்த உணவுகளை சொல்கிறேன் சார். சின்ன வெங்காயம் சாப்பிட்றது ரொம்ப நல்லது சார். இது போன்ற குழந்தைகளுக்கா பொதுவாகவே பொதுவாகவே சின்ன வெங்காயம் நல்லது தான், மருத்துவ குணம் முடியாது. இந்த பேச்சாற்றல் அதிகப்படியாக வராத குழந்தைகளுக்கு ஸ்பெசிஃபிக்கான உணவு, குறிப்பாக இந்த லங்ஸு, நுரையீரல், இந்த நுரையீரலில் இருக்கிற நுரைகள் அதிகமாகி அந்த பபுள்ஸ் H2O வெடிக்கும் போது தான் அந்த காற்று மேல் எழும்பி கீழே வரும்போது நெஞ்சு குழியில் அது படும்போது அந்த அதிர்வுகளை ஏற்படும் போது தான் சார் பேச்சுன்ற ஒரு விஷயம் வருது. அதனால் சின்ன வெங்காய சாறு சாப்பிட்றது நல்லது. வெண்டைக்காய் சாப்பிட்லாம். அசைவமாக இருந்தால் நாட்டுக்கோழி முட்டை சாப்பிட்லாம். காலிஃப்ளவர் சாப்பிட்லாம். முட்டைகோஸ் சாப்பிட்லாம். முட்டைகோஸும் காலிஃப்ளவரும் மூளை வடிவம் இருக்கும் கிட்டத்தட்ட. ஆமாம். அப்போ வந்து அது மூளைக்கு நல்லது. இறைவன் வந்து நமக்கு அப்படி தான் சொல்லி கொடுத்துக்கிறான்னு நம்ம நம்பணும். இப்போ அவரை விதை வந்து சிறுநீரகத்துக்கு நல்லது. சிறுநீரகம் போட்டு கதை சொல்லு மாதிரி. கண்டிப்பாக இது நல்லா இண்டிகேட் பண்ணுறீங்க. அதே மாதிரி இதயத்தில் ஸ்ட்ராபெரி, இதயம் வந்து ஸ்ட்ராபெரி மாதிரி அதுக்கு இருக்கும். அந்த மாதிரி ஒவ்வொரு புலனுக்கு தகுந்த மாதிரியே இயற்கை வந்து கொடுத்துருது விஷயத்தை. இதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கிங்கன்னா அதில் வந்து போலிக் ஆக்சைடு நிறைந்த உணவுகள் தான் சார். இப்போ மாதுளை, அப்புறமா பார்த்திங்கன்னா இந்த ஆரஞ்சு பழம், பப்பாளி பழம், இதிலெல்லாம் வந்து போலிக் ஆக்சைடு அதிகமாகவே இருக்குது சார். இதெல்லாம் எடுத்துக்கிட்டால் போலிக் ஆக்சைடுக்கு மூளைக்கு நல்ல கனெக்டிவிட்டி சார் இருக்குது. இதில் வந்து ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க மூளையில் வந்து கைரஸ், சல்கஸ், மேடு பள்ளங்கள், அதிக சுருக்கங்கள் உள்ள குழந்தைகள் நல்லாவே படிப்பாங்க. சுருக்கங்கள் கம்மியாக இருந்தால் அவங்க கொஞ்சம் இப்போ மந்த நிலையில் இருப்பாங்கன்னு ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க. ஒரு வகையில் கிட்டத்தட்ட அது உண்மைக்கு நெருக்கமாக தான் சார் இருக்காது. அதில் வந்து அதுதான் மறுபடியும் பார்த்தீங்கன்னா இயற்கையின் அம்சம், இறைவனின் அம்சம்ன்ற மாதிரி தான் நம்ம சுருக்கங்கள் இருக்கா இல்லையான்றது எப்படி கண்டுபிடிக்கணும்? அது நம்ம ஸ்கேனிங் அந்த மாதிரி கூட பண்ணலாம். அதுக்கான அவசியம் வரும்போது தான். தேவையில்லாத ஸ்கேனும் எக்ஸ்ரேவும் எடுக்கிறதே தவறுன்னு சொல்கிறாங்க. உடம்புல இருக்கிற அணுக்கள் வந்து பாதிக்கப்படுது அப்படின்ற மாதிரி தோல் நோய் வரும். அதெல்லாம் இது போன்ற சிறப்பு குழந்தைகளை அவங்கள சுற்றி இருக்கவங்க, அவங்களுடைய பெற்றோர் எப்படி பார்த்துக்கணுன்றது உங்களுடைய ஐடியா? கண்டிப்பாக சார். கணவன் மனைவி, கணவன் சம்மந்தப்பட்ட ஆட்கள், மனைவி சம்மந்தப்பட்ட ஆட்கள். முதல்ல கணவன் மனைவிக்கு அந்த ஈகோ வரக்கூடாது சார். இந்த மாதிரி குழந்தை பிறந்தா அதை வந்து பயங்கரமாக ஏற்றுக்கணும். 100 மடங்கை விட 1000 மடங்கு ஏற்றுக்கிற மனப்பக்குவத்தை வர வச்சுக்கிட்டு அதை வந்து இயற்கையோடு கனெக்ட் பண்ணிக்கணும். எல்லாருக்கும் கொடுக்காம இறைவன் நமக்கு கொடுத்துருக்காருன்னா அதுக்கு ஒரு சிறப்பு காரணம் இருக்குது. நம்மளால் தான் அந்த குழந்தைய பாதுகாக்கவும் முடியும், பராமரிக்கவும் முடியுன்ற அந்த உண்மை நிலையை முதல்ல கணவன் மனைவி, அதாவது அந்த குழந்தையோட பெற்றோரும் அவங்க வந்து பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் அதை சுற்றி உள்ளவங்க அனைவரும் வந்து அவங்கள கிண்டல் கேலி பண்ணாமல் என்கரேஜ் பண்ணணும், ஆதரவு கொடுக்கணும், கேரிங் அதிகமாக எடுத்துக்கணும். ஒரு குழந்தைய வந்து நார்மலாக உணவு, உடை, இருப்பிடம்
எப்படி கொடுக்குறோமோ அதை விட பல மடங்கு கொடுக்கணுன்ற எண்ணம் வரணும். Correct. இப்போ உதாரணத்துக்கு வந்து கோயில்களில் பார்த்தீங்கன்னா கோயில் சம்மந்தமான மாடுகள் யானைகளுக்கு வந்து நம்ம அவ்வளோ கேர் பண்ணுவோம். அது வந்து ஒரு தெய்வ அம்சமாக பார்ப்போம். ஆமாம். அந்த மாதிரி அதை ஒப்பிடலை, இருந்தாலும் அந்த மாதிரி ஒரு அதிகப்படியான தெய்வத்தன்மையாக நம்ம பார்க்கணுன்றது தான் நான் இந்த மீடியா வாயிலாம் எல்லா பேரண்ட்ஸுக்கும் உறவுகளுக்கும் நம்ம சொல்லிக்கிற ஒரு விஷயம் சார். பயிற்சி கொடுக்கறது மூலம் உங்களை பேச வச்சதுக்கு வாய்ப்பு இருக்கா? நிஜமா சார், இதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது சார். எத்தனை சதவிகிதம்? கரெக்டாக ஒரு 80% பண்ணலாம் சார். 80%? 80% கண்டிப்பாக ஷூராக பண்ணலாம். என்னுடைய அனுபவத்தில் நிறைய பசங்க வந்து நார்மல் ஸ்கூலுக்கே போயிருக்காங்க. இந்த ஸ்பீச் மட்டும் லாக்கில் இருக்கும், மைல்டு லெவலில் இருப்பாங்க. இதை ஓப்பன் பண்ணி விட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக ரெமிடியலில் போயிடுவாங்க. எழுத படிக்க வரைய பேச அப்படி வந்துட்டாலே ஆட்டோமேட்டிக்காக அவங்க நார்மல் பள்ளிக்கான தகுதி உடையவர்களாக மாறிடுறாங்க. இந்த மாதிரி கூட நான் பார்த்துருக்கேன். எப்படி பயிற்சி கொடுப்பீங்க உங்களுக்கு? பயிற்சிகள் வந்து மெயினாக வந்து ஊதுறது, உரியறது, மெல்றது, சப்பி சாப்பிட்றது, கடிக்கிறது, இந்த எல்லா அம்சத்துலேயும் ஒவ்வொரு ஒலிகள் தோன்றும் சார். இப்போ உதாரணத்துக்கு சப்பி சாப்பிட்றது, ஊதுறது அந்த மாதிரி ஊதுறது, கடிக்கிறது அந்த மாதிரி கடிக்கிறது, அந்த மாதிரி உரியறது, புரியும் போது ஒரு விதமான சத்தம். இப்போ இதில் எல்லாமே ஒலி கலந்துருக்கு. தமிழில் அழகாக சொல்லுவாங்க இசை அசை ஓசை அப்படின்னு அழகாக அதை பண்ணுவாங்க. அதில் பாருங்கள் அந்த சீர் நேர் நேர் தேமா நிறை நேர் புளிமா அப்படின்ற மாதிரி இந்த இலக்கணம் வகுத்துருக்குறாங்கல்ல சார், அதுதான் சார் அது. இதை வந்து ஆன்மீகத்திலையும் சொல்லுவாங்க. அந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம வந்து பக்குவப்படுத்தணும். இந்த 5 விஷயம் கடிக்கிறது, மெல்றது, சப்பி சாப்பிட்றது, ஊதுறது, உரியறது, இதை தொடர்ந்து பண்ணணும். இப்போ கடிக்கிறதுக்கு கேரட் பயன்படுத்துவோம், சப்பி சாப்பிட்றதுக்கு வந்து அறுசுவை பயன்படுத்துவோம் சார், உப்பு புளி காரம் அந்த மாதிரி. குறிப்பாக வந்து இந்த வால் மிளகு பயன்படுத்துவோம் சார். அதை நடுநாக்கில் வைக்கும்போது ஒரு விருன்னு ஒரு தன்மை வரும். ஆமாம். அது இப்போ கருணக்கிழங்கெல்லாம் சாப்பிடும்போது அது ஒரு மாதிரி காரண மாதிரி இருக்கும்போது அந்த மாதிரி வால் மிளகுலாம் அந்த மாதிரி ஒரு தன்மை இருக்குது. அப்போ அதை நாக்கில் வச்சும்போது அவன் ஆட்டோமேட்டிக்காக கத்தணும்னு தோணும். அப்போ அது தோணும்போது உஸ் அஸ் அந்த மாதிரி வார்த்தைகள் அதை எப்படி பிடிப்போம்னா, ஒருத்தர் வந்து ஜி ஜி அப்படின்னு தொடர்ந்து சொல்கிறான்னா ஜிப்ரா ஒரு வார்த்தை, ஆங்கிலத்துலேயோ தமிழ்லையோ ஏதோ ஒரு வார்த்தை, அது இனமான வார்த்தையை திரும்ப சொல்லும்போது சொல்லிடுவாங்க பசங்க. இது வந்து டேஸ்ட்டு தெரப்பி, உணவு பழக்கத்தின் மூலமாக சொல்லி கொடுக்குற ஒரு தெரப்பி இந்த ஊதுறது. அப்புறமா மசாஜ், இப்போ மேல் உதல் கீழ் உதல், மேல் அன்னம் கீழ் அன்னம், ஜா கன்னங்கள், இதெல்லாம் வந்து அந்த வார்த்தைக்கு தகுந்த மாதிரி நம்ம உதட்டை வளைச்சி கொடுப்போம். வா இந்த இடத்துல அழுத்திக்கிறது, போ 2 உதடையும் மேலே போட்டு அழுகுது, எங்கே இந்த இடத்துல ப்ரெஷர் பண்ணுறது, கன்னத்தில் ப்ரெஷர், காக்கா இந்த இடத்துல தட்டி கொடுக்குறது, அந்த மாதிரி. இப்போ நேசல் சவுண்டு மூக்கில் ஒவ்வொரு ஒலியும் வந்து ஒவ்வொரு உறுப்புகளிலிருந்து பிறக்கிறது சார். அடிவயிறு, நெஞ்சுக்குழி, அந்த லங்ஸு, மூக்கு, வாய், மேல் உதடு, மேல் அன்னம் கீழ் அன்னம், யூவிலா, ஜா கன்னங்கள், இந்த மாதிரி எங்கேருந்து எந்த ஒலி பிறக்குது. இது தொல்காப்பியத்தில் அழகாக சொல்லியிருக்காங்க சார். நம்ம மருத்துவ முறைக்கு முன்னாடியே தொல்காப்பியர் அதிகமாக அந்த ஒலியின் தன்மையை வந்து பதிவு பண்ணி வச்சுருக்கிறார். இப்போ உளவியல் அறிஞர் சிக்மண்ட் ஃப்ராய்டு தான் உளவியலில் வந்து மிக பிரசித்தி பெற்றவர் அப்படின்னு எல்லாருமே பேசுகிறோம். என்னை பொறுத்தளவுக்கு தொல்காப்பியர் தான் ஒரு உளவியல் அறிஞராக நான் நினைக்கிறேன் சார். அதில் சொல்லாத விஷயங்களே இல்லை. அதாவது தொல்காப்பியம் பழமையான காப்பியம், அது ஒரு பெரிய டிக்ஷனரி, அது நல்லா தமிழ் படித்த அறிஞர்களுக்கு புரியும்னு நான் நினைக்கிறேன் சார். இப்படிப்பட்ட பயிற்சிகளை தான் சார் நாங்கள் கொடுக்குறோம். ஸ்டாமரிங்க்கு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த சமஸ்கிருதா அது சொல்கிறது, இந்த காயில் தேன் வச்சு அதை தெத்தி பேச வைக்கிறது, அந்த மாதிரி. அதே மாதிரி ஹார்ஸ் வாய்ஸ், ஓர்ஸ் வாய்ஸ், மூச்சு இறக்கி பேசுறது, குதிரை கணைக்கிற மாதிரி பேசுறது. இப்போ உதாரணத்துக்கு நடிகர்களை உதாரணப்படுத்தலாம் சார். இந்த மொட்டை ராஜேந்திரன் சார், பாப்பா தளபதி, அவர் ஒரு மாதிரியான ஸ்டைலு. மகாநதி சங்கர் சார், அவர் ஒரு ஸ்டைலு. இது வந்து மூச்சு இறைக்கிற மாதிரி மொட்டை ராஜேந்திரன் சார். இது வந்து குதிரைக்கு அணைக்கிற மாதிரி மகாநதி சங்கர். இவங்க இந்த நடிகர்களை ஒப்பிடலாம். இதை கூட ஒரு டிஸார்டராக சொல்கிறாங்க. ஆனால் அது வயது முதிர்வு காரணமாகவோ இல்லை இயற்கையின் தன்மை காரணமாகவோ கூட இருக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு நான் ஐஸ்ன்னு சொல்லிட்டு மைசூரில் ட்ரைனிங் எடுக்கும்போது என்னுடைய குரலை பரிசோதித்த மருத்துவர் வந்து இது வந்து ஒரு நேச்சர், அவ்வளோதான், இதில் வந்து மாற்றம் அடைகிறதுக்கு இதில் ஒன்றுமே இல்லை அப்படின்னு ஒரு முடிவை சொல்லிட்டார் அவர். சில பேர் பார்த்தீங்கன்னா இதை விட கம்மியான உள்ள குரலுக்கு தான் வந்து ஆண்ட்ரஃபோனியா பீபர்ஃபோனியா, ஆண் குரல் பெண் குரலாகவும் பெண் குரல் ஆண் குரலாக மாறுற ஒரு விஷயத்தை வந்து பண்ணுவாங்க. இதுக்கு பயிற்சிகள் உண்டு, ஆப்ரேஷன் உண்டு. இதில் வந்து ஆதாம் ஆப்பிள்னு சொல்லிட்டு சின்னதாக வந்து அந்த பட்டன் மாதிரி நெஞ்சு குழியில் வருது இல்லை சார், அதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அந்த கீச்சு தன்மையுடைய ஆட்களுக்கு வந்து அந்த ஆதாம் ஆப்பிள், அந்த மொக்கு மாதிரி
அதாவது கிறிஸ்துவ பைபிளில் அதை பதிவு பண்ணி ஆப்பிள் சாப்பிடும்போது அது மேலே வந்ததா கதைகள்லாம் சொல்லுவாங்க. அந்த ஆதாம் ஆப்பிள் வந்து கம்மியாக இருக்கிறவங்களுக்கு கீச்சுத்தன்மையாக, அது அதிகமாக இருக்கிறவங்களுக்கு வந்து கரெக்டான தன்மை இருக்கும். அதை வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க சார். கை தேர்ந்த இஎன்டி மருத்துவர்கள் வந்து மேலே கீழே அசைச்சு விடும்போது குரல் மாறும். இல்லை உள்ளார வந்து அந்த சதைப்பற்றில் வந்து அறுவை சிகிச்சை கூட உண்டு. ஆண் குரல் பெண் குரலாக மாற்றுறதுக்கு அறுவை சிகிச்சை கூட உண்டு. இந்த மாதிரி முறைகள். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த தூது இலை, அதிமதுரம் இதெல்லாம் சம அளவு மருத்துவரின் ஆலோசனைப்படி கேட்டு எடுத்துக்கிட்டாலே குரல் மாறும். இது ஒரு விஷயம். இப்போ நான் ஏன் மாற்றலைன்னா, அப்போ அந்த இதில் வந்து ஆதித்யா டிவியில் வந்து டப்பிங் பேசுறதுக்கு போனோம் சார் நான். ஸோ இது வந்து அந்த பொம்மை வாய்ஸில் வந்து மேட்ச் ஆச்சு சில இடத்துல. ஸோ இது வந்து ஒரு பிஸ்னஸ் டேக்கேஜாக வந்து நான் பயன்படுத்திக்கிறேன் சார். நான் ஆரம்பத்துலேருந்து இது மீடியாவில் வரணும், சினிமாவில் வரணும், அதுதான் ஆசை. அதுக்கு காரணம் என்னென்னா, ஒரு சோசியல் அஃபெக்ட். சிஸ்டர் இருந்தாங்க, நான் இருந்தேன். அப்புறம் நாங்கள் யாரு கூடயும் பேச மாட்டோம், பழக மாட்டோம், கூச்சப்படுவோம். வீட்டோட நிதி நிலைமையை தெரிஞ்சுக்கிட்டு விளையாட போக மாட்டேன். அதை கதை பேசுறது, அதில் வந்து ஆறுதல் அடையிறது, இந்த மாதிரி இருந்ததால் நம்ம வெளி உலகத்துக்கு தெரியணும்னு ஒரு ஆசை. ஸோ அந்த ஆனால் உங்கள் குரலை மாற்றிக்க விரும்பலை. எங்கள் அம்மா தாயாருக்கும் அந்த விருப்பம் இல்லை சார். அவங்களுக்கு இதே கேட்டு கேட்டு பழகுனேன். அதான் காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சுன்ற அது நான் ஒரு இதாகிட்டேன் சார். இந்த மாதிரி விஷயங்கள். இது போன்ற பயிற்சிகளை குழந்தைங்களுக்கு எத்தனை மணி நேரம் கொடுப்பீங்க ஒவ்வொரு நாளும்? அரை மணி நேரம் தான் சார், அரை மணி ஒரு நாள். சில பேர் வந்து 3/4 மணி நேரம், 1 மணி நேரம் அப்படின்னு சொல்கிறாங்க எங்களை போன்ற பயிற்சியாளர்கள். அது வந்து தவறுன்னு நான் சொல்ல வரேன் சார். ஏன் அப்படின்னா, 45 நிமிஷத்துக்கு மேலே நம்மளுடைய மூளை வந்து உற்று நோக்கிற தன்மையை இழந்துடும். ஒரு ரிலாக்ஸ் வேணும். அப்படியா? ஆமாம் சார். அதுதானே ஒரு பீரியடுன்னு சொல்கிறாங்கல்ல. வகுப்பறையில் கூட பள்ளியில் வந்து ஒரு பீரியடு 45 நிமிஷம் தான். அவங்களுக்கு தெரியாதா 1 மணி நேரம் 1.5 மணி நேரம்? நிச்சயமாக வந்து நம்ம மூளை ஏற்றுக்காது. அதுக்கப்புறம் கவன சிதறல் ஏற்படும். அதனால் அந்த மறு ஆசிரியர் வர்ற வரைக்கும் ஒரு ரிலாக்ஸ் கிடைக்கும். 10 நிமிஷம் தானே தான் இன்னொரு ஆசிரியர் வரும். குறைஞ்சது 10 நிமிஷம் வந்துடுவாரு. அப்போ அந்த ரிலாக்ஸ் வரும். நம்ம பக்கத்து மாணவர்கள் கூட பேசுவோம். அப்போ ஒரு ரிலாக்ஸ் எடுப்போம். இது வந்து நார்மல். ஆனால் இவங்களுக்கு வந்து 45 நிமிஷன்றது அதிகம். 1 மணி நேரன்றது இன்னும் கூடுதல் அதிகம். அரை மணி நேரம் பார்வை, பேச்சு, டேக்டைல் தொடுதல், கிறுக்குதல், வரைதல், உச்சரிப்பு சொல்லிக் கொடுக்குறது, பொனிட்டிஸ் ஒலி அமைப்பை சொல்லிக் கொடுக்குறது, வாய் அசைக்கு தகுந்த மாதிரி நம்ம விரல்களை வச்சு சொல்லிக் கொடுக்குது. இதெல்லாம் இந்த பாடத்திட்டத்தில் மெயினாக வரும் சார். இப்படி தான் நாங்கள் அந்த விஷயத்த சொல்லிக் கொடுக்குறோம். எல்லா பிள்ளைகளும் அதை ஏற்றுக்கிட்டு அந்த பயிற்சியில் ஈடுபடுவாங்களா, இல்லை இதெல்லாம் அந்த பயிற்சியை பண்ண மாட்டேன்னு முரண்டு பிடிக்கிற பிள்ளைங்களும் இருக்காங்களா? நிறைய பேர் முரண்டு பிடிக்கிற பிள்ளைங்க தான் சார். யாருமே அதாவது என்னன்னா, இவங்க ஸ்பெஷல் சைல்டு. இப்போ நான் உதாரணத்துக்கு நான் சொன்னால், நானே நார்மல் சைல்டாக இருந்தால் கூட எனக்கு வந்து இந்த வகுப்பறைனாலே எல்லாருக்குமே ஒரு அலர்ஜி தானே. அதனால் வந்து அதிகப்படியாக அவங்கள டைவெர்ட் பண்ணுவோம் நாங்கள். அது ஒரு டாய் கொடுக்குறது, படம் வரைஞ்சி காட்டுறது. அவங்க ஒன்று சொன்னால் காது கொடுத்து கேட்கணும். அவங்க கூட நம்ம ட்ராவல் பண்ணால் தான் நம்ம சொல்கிறது கொஞ்சமாக கேட்பான். அவங்க 10 சொல்லுவாங்க, அந்த 10ஐயும் கேட்டால் தான் 1 நம்ம சொன்னால் நம்ம கேட்பாங்க. இது வந்து ஒரு டிஃபிகல்ட்டான ஃபீல்டு. இடையில வந்து ஒரு இயற்கை உபாதை, ஏதாவது உமிழ்றது, நம்ம மேலே பெறான்றது, சில பேர் அடிக்க கூட செய்வாங்க. இதெல்லாம் நம்ம பொறுத்துக்கணும் சார். இதை பொறுத்து நமக்கே தெரியும். நம்ம திருப்பி அவங்கள தண்டிக்க முடியாது. ஏன்னா அவங்க அந்த பொசிஷனில் இருக்கிறாங்க. நம்மளை பொறுத்தளவுக்கு அவங்க ஒரு பாஸ், கடவுளின் குழந்தைகள். அதே மாதிரி சமுதாயத்தில் அவங்க முக்கியமானவங்க. அப்படி நினைக்கும் போது தான் சார் இந்த வேலை செய்ய முடியும். பொதுவாக பணம் காசு வரணும், சமுதாயத்தில் பெரிய அந்தஸ்து வரணும், இந்த மாதிரி எண்ணம் உடையவர்கள் இந்த ஃபீல்டுக்கு வர தகுதி இல்லாதவர்கள் தான் நான். இப்போ நான் ஒரு வேளை வந்து அப்படி சொல்லி கொடுக்கறதுக்கே சொல்கிறேன். ஆமாம் சார், ஆமாம் சார். அதுதான் மேட்ரு. நமக்கு இந்த மனப்பக்குவத்துக்கு பொறுமை இருக்கணும், நிறைய பொறுமை சார். இப்போ சாதாரண குழந்தைகள் வந்து களிமண் மாதிரி அவங்கள எப்படியாவது பேஞ்சு ஒரு பொம்மை மாதிரி உருவாக்கிடலாம். சிறப்பு குழந்தைகள் என்பவர்கள் வந்து கருங்கல்லை போன்றவர்கள். அவர்களை கரடு முரடான வந்து உளிகளை வைத்து தான் அவர்களை ஒரு சிற்பமாக வந்து நம்ம செதுக்கணும். அதுக்கு வந்து ஒரு சிறப்பு பயிற்சி நம்ம பெற்றிருக்கணும். அதில் அடிப்படை தகுதியே பொறுமை தான் சார். இதில் மாற்று கருத்தே இல்லை. இப்படி தான் சார் நம்ம ஒவ்வொரு நாளும் அவங்க கூட பழகி, அவங்க உலகத்துக்குள்ளே போய் அவங்க கூட ட்ராவல் பண்ணி, அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டு, அப்புறம் நம்ம லைனுக்கு கொஞ்சமாக வருவாங்க. அந்த கொஞ்சம் கொஞ்சம் சிறு துளி பெரு வெள்ளம் என்பதை போல் அவங்களுக்கு ஒரு நிறைக்குடமாக நம்ம மாற்றுறோம் சார். இது போன்ற சிறப்பு குழந்தைகளுக்கு நீங்கள் பயிற்சி கொடுக்கறதுக்கு பெற்றோர்கள் எந்த அளவு ஆதரவாக இருக்காங்க, சப்போர்ட்டிவாக? நல்ல ஆதரவாக இருக்காங்க சார். ஒன்றும் விஷயம் இல்லை. ஆனால் நகரத்தில் வந்து அதிகப்படியான ஆதரவு கொடுக்குறாங்க சார். கிராமத்தில் கொஞ்சம் குறைவாக இருக்குது. கிராமத்தில் முடிவு பண்ணிடுறாங்க, இப்படி நடந்து போச்சு,
இவங்களை வாழ்நாள் முழுவதும் பாதுகாக்கிறது என்னுடைய வேலை. சரி, ஏதோ ஒன்று நான் பார்த்துக்கிறேன். ஒரு சலிப்புடன் கூடிய ஒரு முடிவு தான் அது. பார்த்துக்கிறேன். ஆனால் நகரத்தில் அப்படி கிடையாது. அவன் என் பையன் வரைஞ்சிருக்கான் பாருங்கள் சார், என் பையன் எழுதியிருக்கான் பாருங்கள் சார், அதை கொஞ்சம் இது பண்ணுங்கள். நான் கொஞ்சம் மீடியாவில் இருக்கிறதால அந்த ஆல் இண்டியா ரேடியோவில் கூட பசங்களை போய் பேச வச்சுருக்கேன், பாட வச்சுருக்கேன். அங்கே ஸ்பெஷல் சைல்டு எல்லாருமே பாலவிகார் ஸ்பெஷல் ஸ்கூலில் நான் கிட்டத்தட்ட ஒரு 8 ஆண்டுகள் வேலை பார்த்தேன். அங்கே இருக்கிற ஒரு குறிப்பிட்ட ஆட்களை அங்கே இருக்கிற பிரின்சிபல் உதவியோடு கொண்டு போய் அது பேச வச்சோம். திருக்குறள் நம்மள மாதிரி சொல்ல மாட்டாங்க, அவங்க கொஞ்சம் கம்மியாக சொல்லுவாங்க. ஏதாவது ஒரு சீரை விட்டு ஒரு வார்த்தையை விட்டுருவாங்க. உருபசியும் ஓவாப்பினியும் செருப்பகையும் சேராது இருப்பது நாடு அப்படின்னு நம்ம சொல்லி கொடுத்தோன்னா உருபசின்னுவான், அதோட செருப்பாக்கிக்கு வந்துடுவாங்க. நம்ம இடையில ஏதாவது ஒன்றுன்னா அதை வந்து அந்த அங்கே இருக்கிற வானொலி நிலையத்தில் இருக்கிறவங்கலாம் புதுசாக பார்த்தாங்க. ஒரு புது நிகழ்ச்சியாகவே பண்ணாங்க. யாரெல்லாம் மைல்டு சைல்டோ மாடரேட்டோ. அப்போ எல்லாருக்குமே வந்து சினிமாவோட தாக்கம் அதிகமாக இருக்குது சார். பசங்களுக்கு நடிகர்களை பார்க்கணும், அந்த படத்தில் வர்ற பாடல்களை வந்து ரசிக்கணும், அதை பாடணுன்ற மாதிரி. இப்போ குறிப்பாக வந்து விஜய் சார் படம், சிவகார்த்திகேயன் சார் படத்தில் வர்ற பாடல்கள்லாம் பசங்களுக்கு கேட்ச் ஆகிடுது. அது என்ன? ஆமாம் சார், அது ரெண்டுமே ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு. மொத்த நடிகர்கள் இவங்க ரெண்டு பேரை தான் நான் வந்து ஐடென்டிஃபை பண்ணுறேன் மெயினாக. அந்த மாதிரி ஒரு உணர்வுகளை இவங்க கொடுக்குறாங்க. அந்த அவங்களுடைய அந்த ஹம்மிங்கை வந்து இந்த ஆர்டிசம் சைல்டு அதிகமாக பாடுவாங்க சார். இப்போ எனக்கு பாடல் தெரியல, சும்மா ஒரு ஹம்மிங். விஜய் சார் படம்னு நினைக்கிறேன். ஒரு சக்கரத்தை கட்டி கொண்டு காலாட அப்படி ஒரு லைன் வருது, லா அந்த பையன் சொல்லிகிட்டே இருப்பான். அதை அதில் வந்து அஃபெக்ட் ஆகுறான். அதனால அந்த படங்கள் மூலமாக கூட பாடங்களை கற்றுக் கொடுக்கலாம். இப்போ நமக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் கல்வியில் ஒரு திட்டம், ஒரு புக்கு, ஒரு பயிற்சி, இது மட்டுமே போதாது அப்படின்னு தான் என்னுடைய கருத்து. இது வந்து ஸ்ட்ரக்சர் மெத்தட், ஒரு அமைப்பு முறை, நேச்சர் மெத்தட். அதாவது அந்த பையனுக்கு என்ன பிடிக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஒரு கல்வியை புகட்டும்போது நிறைய பேசுவான், எழுதுவான், செய்வான் அப்படின்ற விஷயந்தான் சார் என்னுடைய இதில் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். பிள்ளைகளுக்கு நீங்கள் கற்றுக் கொடுக்கும்போது, பயிற்சி கொடுக்கும்போது நீங்கள் ஏதாவது பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டி இருந்திருக்கா? நிறைய சார். திடீர்னு பார்த்தீங்கன்னா அழகாக உட்காந்துட்டு நம்மளை மாதிரி பேசுவாங்க பசங்க, அப்படியே உற்று நோக்குவாங்க. என்னடா தம்பி நல்லா இருக்கீங்களா, எப்படி பண்ணுற, வீட்டில் அம்மா ஏதாவது வேணுமா, அப்படியே ஏதோ ஒன்று நம்ம பேச்சு கொடுக்கும்போது டக்குன்னு அடிச்சிடுவாங்க சார். கன்னத்தில் அரைஞ்சிடுவாங்க, இல்லை எச்சை உமிஞ்சிடுவாங்க, மேலே சட்டையை பிடிச்சி விடுவாங்க, தொடைகளை பிடிச்சி வந்து நல்லா டைட்டாக பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரி காமெடியான சம்பவங்கள்லாம் கூட நடந்தது சார். அந்த மாதிரி இருக்குது. அதுக்கு லாக்கிங் சேர் மாதிரி போட்டு அதுங்க லாக் பண்ணி தான் நாங்கள் பண்ணுவோம். சில நேரத்தில் அந்த லாக்கிங் சேரை எடுத்துகிட்டு கூட பசங்க ஓட முற்படுவாங்க. இந்த மாதிரி நிறைய நமக்கு எரிச்சலாக கொடுக்குற விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. அதை நாங்கள் எரிச்சலாக எடுத்துக்காமல் தெய்வத்தின் ஒரு அசிஸ்டன்ட் மாதிரி, இறை தூதர் மாதிரி நம்மளை ஃபீல் பண்ணிக்கணும் சார். அந்த விஷயத்தை வந்து ஹானர் பண்ணிக்கணும். இது எவ்வளோ விஷயங்கள். நான் ஆரம்பத்தில் 2008 ஐஏஎஸ் எழுதுனேன். ஒருவேளை அதில் பாஸ் பண்ணி ஒரு ஐஏஎஸ் ஒரு மாவட்ட கலெக்டராக இருந்தால் கூட இந்த சந்தோஷம் எனக்கு கிடைச்சிருக்க வாய்ப்பு இல்லை சார். அதனால் ஒரு விஷயம் அதில் பதவி இது அதாவது ஒரு 4 நாள் ஸ்டார் ஹோட்டலுக்கு போனால் என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன் சார். ஏதோ ஒரு நண்பர்கள் மூலமாக போனால் வெறுத்து போகுது. இவ்வளோதானே ஸ்டார் ஹோட்டல் அப்படின்ற மாதிரி அது ஒரு செட்டப் மேடை நாடகம் மாதிரி இருக்குது. அந்த மாதிரி தான் சார் அந்த பதவியை அந்த நிர்வாகத்தில். அதுக்காக நம்ம வந்து நிர்வாகத்தை குறை சொல்லலை. கம்பேர் பண்ணும்போது இந்த நிறைவு இருந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். இந்த நிறைவு இருக்காதுன்னு தான் நான் நினைக்கிறேன். அந்த மாதிரி நிறைய சங்கடங்கள். ஆனால் பேரண்ட்ஸ் நீங்கள் கேட்ட முதல் கேள்வி வந்து கோஆப்ரேஷன் அதிகம் சார். நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்கள், இது உங்கள் குழந்தை, நீங்கள் டெவலப்மெண்ட் பண்ணுறது உங்களுடைய வேலை, நாங்கள் என்ன செய்யணும் சொல்லுங்கள், எங்கே கூப்பிட்டு போகணுமா கூப்பிட்டு போவாங்க. நாங்கள் வந்து ஹோம் பிளான், லெசன் பிளான் எழுதி கொடுத்தா சொல்லுவாங்க. எந்த நேரத்துலையும் கால் பண்ணுவாங்க சார். நான் அதுக்கான விஷயங்கள் மற்ற பயிற்சியாளர்கள் மாதிரி இல்லை, நீங்கள் எப்போனாலும் கால் பண்ணுங்கள், பொறுமையாக பதில் சொல்கிறது, இதெல்லாம் நான் பண்ணிட்டு. சிறப்பு குழந்தைகளுக்கு இந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு சிலபஸ் ஏதாவது இருக்கா? இதெல்லாம் பாடத்திட்டங்கள் அது மாதிரி இல்லை சார், அது வரையறுக்கல இது வரைக்கும். இப்போ தான் அதுக்கான அவேர்னஸ்ஸு தமிழக அரசுக்கு வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அது பண்ணுறாங்க. ஆனால் பொதுவான பாடத்திட்டத்தில் தான் சொல்லி கொடுக்குறாங்க சார். அதிகப்படியாக 1, 2, 3 3ஆம் வகுப்பு வரை உள்ள பாடம் தான் அது ஸ்பெஷல். அது எண்கள், எழுத்துக்கள், படம் வரைதல், வார்த்தையை கோர்வையாக பேசுதல், ஆங்கிலத்திலும் சரி தமிழிலும் சரி நம்ம மாநில அமைப்பின்படி இந்த மாதிரி தான் பண்ணுறாங்களே தவிர. ஆனால் இதுக்குன்னு வந்து சிறப்பு கல்வி புத்தகம் அப்படின்னு வெளியிடவே எனக்கு தெரியல. மெஷர்மெண்ட் புத்தகம் இருக்குது, ஸ்கேல், அளவியல், அவன் எந்த வயசில் சாப்பிட்ணும், எப்படி தூங்கணும், எப்படி பழக்க வழக்கம், பட்டன் போடணும், ஃபைன் மோட்டார் ஆக்டிவிட்டி, நுணுக்கிய வேலைகள், கிராஸ் மோட்டார் ஆக்டிவிட்டி, விரிவான வேலைகள், பெரிய வேலைகள், பளு தூக்குறது, இந்த மாதிரி விஷயங்கள் அதுக்கு வரையறைப்பட்ட புத்தகங்கள் உண்டு. அதை அளவிடுவதற்கு
படிப்பதற்கு இல்லை சார். அது பொதுவான புத்தகத்தில் தான் படிக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ அம்மா, அணில், ஆடு, உலக்கை, ஊதல் அந்த மாதிரி வந்து வாய்ப்பாடு, ஆல் இன் ஒன் ஒரு புக் இருக்குது. அதில் எல்லாமே இருக்கும். கலர்ஸு, ஷேப்ஸு, அனிமல்ஸ், பேர்ட்ஸ் அந்த மாதிரி இருக்கும். அது சாதாரணமாக எடுத்து படிக்கிறது. இது போன்ற குழந்தைகளுக்கு வெளிநாடுகளில் எப்படி சிகிச்சை அளிக்கிறாங்க, அதை பற்றி அதான் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க? கண்டிப்பாக சார். வெளிநாடு ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி இருக்குன்னு நினைக்கிறேன் சார். நம்மளோட முன்னாடி இருக்காங்க அவங்க எல்லாத்துலேயுமே. அது பொதுவான கருத்து தான். 20 வருஷம் அஹெட்டாக இருக்காங்க. ஆமாம் சார். அதில் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு ஐ டைப்பர்னு ஒன்று பயன்படுத்துகிறாங்க. இப்போ வாய் பேச முடியாது, காது கேட்காது, கைகள் வந்து முடங்கிய நிலையில் இருக்கும், செயல்பட முடியாத தன்மையில் இருக்கும். அவங்க உதாரணத்துக்கு நெப்போலியன் சார் பையனை கூட நம்ம சொல்லலாம். அவங்க தான் ஐ டைப்பர், கண்ணாலே ஒரு சமிக்கை பண்ணுவாங்க சார். இந்த கருவிழிக்கும் அந்த ஸ்க்ரீனுக்கும் ஒரு கனெக்டிவிட்டி ஏற்படுத்திடுவாங்க சார். அவங்களுக்கு தண்ணி வேணுன்னா கரெக்டாக அந்த டம்ளரை பார்ப்பான், அந்த ஸ்க்ரீனில் இருக்கிற அந்த டம்ளரை. ரெஸ்ட் ரூம் போகணுன்னா அந்த டாய்லெட் பிக்சரை பார்ப்பாங்க, அங்கே லைட் மாதிரி பிளிங்க் ஆகும். இதெல்லாம் நம்ம நாட்டில் வந்து இருக்குது, ரொம்ப கம்மியான இடத்துல இருக்குதுன்னு நினைக்கிறேன். நான் இங்கே கேள்விப்படவே இல்லை. நிறைய இடத்துல நான் பார்த்து ஸ்கூல் விசிட்டுங்கெல்லாம் போவோம். இங்கே சென்னையில் ஒரு 52 ஸ்கூல் இருக்குது சார். சின்ன ஸ்கூலு, பெரிய ஸ்கூலு இதெல்லாம் சேர்த்தே சொல்கிறோம். அதில் எங்கேயுமே இந்த மாதிரி இது இல்லாதான் இருக்குது. அது ஒரு வேதனைக்குரிய விஷயந்தான். ரெண்டாவது ஒரு வேதனையான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த என்ஜிஓ ஆரம்பித்தா, இந்த ஸ்பெஷல் ஸ்கூல் ஆரம்பித்தா நம்ம நிறைய காசு சம்பாதிக்கலான்ற எண்ணத்தோடு கொஞ்சம் பேர், எல்லாரையும் நம்ம சொல்லலாம், கொஞ்சம் பேர் இதை ஆரம்பிக்கிறாங்க. அதாவது பேரண்ட்ஸோட நம்பிக்கையை ஃபஸ்ட்டு பெறுறாங்க. இந்த ஸ்கூல் நல்ல ஸ்கூலு, நார்மல் ஸ்கூலே அப்படி தான் இருக்குன்னு வச்சுங்க, சில ஸ்கூல். அப்போ இது ஸ்கூலில் போனால் நம்ம பையன் மாறிடுவான்ற நம்பிக்கையில் காசு அதிகமாக கட்டுறது, அதுக்கான ஒரு மெனு மாதிரி வச்சுருப்பாங்க. இதே வியாபாரமாக்குறாங்க. வியாபாரம் மிகப்பெரிய வியாபாரமாக மாறுறாங்க. அதெல்லாம் கொஞ்சம் அரசாங்கம் கண்காணிக்கணும். அதே மாதிரி இதில் உயர்நிலையில் இருக்கிறவங்க கொஞ்சம் கண்காணிக்கணும், கொஞ்சம் மனித தன்மையோடு நடந்துக்கணுன்றது தான் என்னோட விஷயம். சிறப்பு குழந்தைகளுக்கு இது போன்ற பயிற்சியெல்லாம் தர்றதுக்காக அரசாங்க சார்பில் ஏதாவது பள்ளிகள் இருக்கா, இல்லை நிதி திட்டங்கள் இருக்கா? இருக்குது சார், இருக்குது. அதாவது நேரடியாக பயிற்சி இல்லை. பாலவிகார் ஸ்பெஷல் ஸ்கூல் வந்து மனவளர்ச்சி குன்றிய குழந்தைகள், எம்ஆர் மென்டல் ரிட்டார்டேஷன் ஸ்கூலு. அது கிட்டத்தட்ட 53ல் எம்ஜிஆர் சார் ஆதரவு கொடுத்து தொடங்கினாங்கன்னு சொல்கிறாங்க. மேரி கிளபால்வா ஜாவ் அப்படின்னு ஒரு பெண்மணி ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய பிரான்ச் வந்து ஹெச்ஐ ஸ்கூல், இயரிங் இம்பேர்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு அண்ணா நகரில் ஒன்று இருக்குது சார். மேரி கிளபாலா ஜாவுன்ற பேர்லேயே அது இயங்குது. இது ரெண்டையும் கண்ட்ரோல் பண்ணுறது கில்டப் சர்வீஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு நிறுவனம் எக்மோரில் இருக்குது. அவங்க 22 ஸ்கூல் இந்த மாதிரி வச்சு பண்ணுறாங்க. இது எய்டு சார், அதாவது ஒரு பெரிய நிறுவனம். அதாவது கோயிலில் வந்து முக்கியமான பங்குதாரர்கள் பரம்பரையாக பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் இவங்க கில்டப் சர்வீஸில் ஒரு 10 ஃபேமிலி இணைஞ்சு இதை இன்னி வரைக்கும் பண்ணுறாங்க. அரசாங்கம் நிதி உதவி, ஆசிரியர்கள், மற்ற வசதிகள் எல்லாமே ஒரு குறிப்பிட்ட தொகை கொடுக்கணும், வருஷம் கொடுக்குறாங்க. நேரடியாக அரசாங்கத்தின் சார்பில் இப்படி எதுவும் இல்லை சார். இப்போ எம்ஜிஆர் கல்லூரி இருக்குது, ஹெச்ஐ இயரிங் இம்பேர்மெண்ட் ராம்பாம்பரம், அதே எய்டட் தான் சார். இது காரணம் வந்து இப்போ உதாரணத்துக்கு சொல்ல போனால், இப்போ எம்ஜிஆர் சார் அதை தொடங்கியிருப்பார்னு வச்சிங்க, இல்லை அவங்க ரிலேட்டிவ் தொடங்கியிருப்பாங்கன்னா, அவங்க அரசாங்கத்துக்கிட்ட ஒப்படைச்சிருந்தால் அதை இரட்டிப்பாக கூட அரசாங்கம் ஏதாவது பண்ணியிருக்கலாம். யாரும் ஒப்படைக்கிறதுக்கு மனம் இல்லைன்னு நினைக்கிறேன் சார். அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் அதுதான் காரணமாக நான் நினைக்கிறேன். அது மாதிரி எய்டி ஸ்கூல் தான் சார் அதிகமாக தாம்பரத்தில் இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே அந்த நான் சொன்ன பாலவிகார் அது 2 இருக்குது. கர்நாடக சங்க ஸ்கூல்னு சொல்லிட்டு டி நகரில் ஏதோ ஒரு இடத்துல ஒன்று இருக்குது சார். அந்த மாதிரி ரொம்ப கம்மியாக தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். மாநில லெவல்லே ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அரசாங்கம் ஆதரவு. அதே மாதிரி கிராண்டு பள்ளிகள்னு சொல்லிட்டு நிறைய அசோசியேஷன், இப்போ ரயில்வே அசோசியேஷன் ஸ்கூல் ஒன்று இருக்குது சார். அந்த ஸ்கூல் கூட கிராண்டு வாங்குகிறாங்க. இப்படி கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு லெவலில் ஒரு 20 ஸ்கூல் இருக்கிறதே அதிகம்னு நான் நினைக்கிறேன் சார். மற்றதெல்லாம் தனியார் ஸ்கூல் தான். சங்கல்ப்புன்னு ஒரு ஸ்கூல் இருக்குது, இதெல்லாம் தனியார். அதில் விஎக்ஸ்எல்னு சொல்லிட்டு மயிலாப்பூரில் ஒன்று இருக்குது. இவங்கெல்லாம் தனியாரில் நடத்துகிறாங்க, நல்லா தான் நடத்துகிறாங்க சார். உங்களை போன்ற பயிற்சியாளர்கள் எத்தனை பேர் இருப்பாங்க இப்போ தமிழ்நாட்டில்? வந்து எங்கள் பேட்சில் வந்து ஒரு 12 பேர் முடித்தோம் சார், ஜிப்மர் மெடிக்கல் காலேஜில். அப்படி இப்படி ஓவராலாக பண்ணாங்கன்னா எம்எம்சி இருக்குது, மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ், எஸ்ஆர்எம் இருக்குது, அப்புறம் வந்து பெங்களூரில் மைசூரில் வந்து அந்த ஆயுஸ் இருக்குது, அப்புறம் அறுபடை வீடுன்னு சொல்லிட்டு பாண்டிச்சேரியில் ஒன்று இருக்குது சார், அப்புறம் மகாத்மா காந்தி மெடிக்கல் கல்லூரி அந்த பாண்டிச்சேரியில் இருக்குது. மொத்தமாக சேர்த்து எத்தனை பேர்? மொத்தமாக ஒரு 50,000 பேர் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். பயிற்சியாளர் அது போதுமா? அதெல்லாம் ஒரு விஷயம் இருக்குது சார். அது ஒரு பேரர் இருக்குது.
என்னன்னா இதில் தாக்கு பிடிக்க மாட்டாங்க. எப்படி சினிமாவை கூட நம்ம ஒரு உதாரணமாக சொல்லலாம். வருவாங்க, ஒரு படம் நடிப்பாங்க, அப்புறம் கொஞ்சம் முகம்லாம் தெரியும். அந்த உணவு, உடை, இருப்பிடம், மருத்துவம், கல்வி இது வந்து சரியாக அமையாது, அவங்களுக்கு அந்த செட்டப் அமையாது. வேறு தொழில் பார்க்க போயிடுவாங்க. அதே மாதிரி தான் அந்த பசங்க பண்ணுற அந்த சேட்டைகள் அதெல்லாம் பொறுமை இல்லாமல் வேறு லைன் மாறிடுவாங்க, பிஸ்னஸ் இல்லைன்னா எம்டியாக மாறிடுவாங்க. கொஞ்சம் கையில் காசு இருந்தால் யாரெல்லாம் நல்ல டெக்னீஷியனாக அவங்கள 4 பேர் வச்சுக்கிட்டு இவர் எம்டியாக இருப்பாங்க. இந்த மாதிரி மாறிடுறாங்க சார். இதுதான் இங்கே ஒரு பேரராக இருக்குது. படிக்கிறவங்க எல்லாருமே இந்த வேலையை செய்கிறதில்ல, அது உறுதியான விஷயம். இப்போ இந்த வாய் பேச முடியாத தன்மை படிக்கிறவங்க அவங்க வந்து இந்த காது கேளாமை தன்மைக்கு போயிடுறாங்க. இந்த மிஷின் வச்சு செக் பண்ணுறது, கருவிகள் கொடுக்குறது, அந்த மாதிரி இஎன்டி டாக்டர் கூட அப்படியே அந்த மருத்துவ கல்லூரியில் அப்படியே பயணம் செய்கிறாங்க. இந்த வாய் பேச முடியாத தன்மை கத்தணும், அடி வயிற்றுலேருந்து கத்தணும், அவங்கள புரிய வைக்கணும், திரும்ப திரும்ப பேசணும். அதுக்கு நாம் சலிக்கக்கூடாது, எதிர்க்கிறவங்கள எப்படி கோஆப்ரேட் பண்ணணுன்றது இவ்வளோ வேலைகள் இருக்குது சார். இது ஒரு பெரிய மூட்டையை கூட நம்ம இழுத்து வச்சு சம்பாதிக்கலாம், ஒரு கூலி வேலை செய்து கூட சம்பாதிக்கலாம், ஒரு பளு தூக்குற வேலை. இது வந்து வேணும், ரொம்ப சேலஞ்ச் சார். கடவுளுக்கே சவால் விடுற ஒரு வேலையாக தான் நான் இதை பார்க்குறேன். இது போன்ற பயிற்சியாளர்களுக்கு பொருளாதார ரீதியாக ஒரு தன்னிறைவு பெறக்கூடிய அளவுக்கு கிடைக்குதா சம்பளங்கள், வாழ வசதிகள்லாம்? கண்டிப்பாக இருக்குது சார். இதில் ஃப்ரீலான்சர்னு சொல்லிட்டு நான் கூட அதை பண்ணிட்டு இருக்கேன். வீடு வீடாக போய் பயிற்சி பண்ணுறது, ஹாஸ்பிட்டலில் பகுதி பள்ளிகளில் பணியாற்ற தவிர இதையும் பண்ணுறீங்க? கண்டிப்பாக சார். அந்த மாதிரி ஹாஸ்பிட்டல்லையும் கன்சல்டன்சி மாதிரி அவங்க கூப்பிட்ற இந்த குறிப்பிட்ட டைமுக்கு மட்டும் போகிறது, இதெல்லாம் பரவாயில்ல சார். குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா வசதியான வீட்டில் வந்து 700 ரூபாயிலேருந்து 800 ரூபாய் வரைக்கும் ஒரு செஷனுக்கு. ஒரு செஷன் ஒரு நாள்? ஆமாம், ஒரு செஷன்னா ஒரு 45 நிமிஷம். நம்ம அந்த ஹோம் பிளான் எழுதுறது, போகிறது வர்றது, அவங்க கூட வந்து நம்ம ஃபேமிலியை அடாப்ட் பண்ணால் தான் இது பண்ண முடியும். ஒரு அரை மணி நேரம் பண்ணிவிட்டு உடனே வந்துட முடியாது. அவங்க நிறைய சொல்லுவாங்க, காது கொடுத்து கேட்கணும். அந்த பசங்க நம்ம கூட அடாப்ட் ஆகி இன்னும் கொஞ்சம் நேரம் இருங்க அங்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க, நம்ம இருக்கணும். அவங்க ஏதாவது டிஃபன் கூட சாப்பிடுவாங்க. அப்போ தான் நம்மளை வந்து அவங்க நம்புவாங்க முழுசாக. அந்த பசங்க பேரண்ட்ஸுன்றது ஒரு நம்பிக்கை தான் ரொம்ப முக்கியம். அந்த பசங்க நம்ம சார் நமக்காக வந்திருக்கிறாரு, அப்போ நம்ம வரலன்னா அவங்க ஒரு ஏக்கத்தை உண்டாக்குவாங்க. இதெல்லாம் உண்டாக்கும் போது தான் நம்ம சொல்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க கேட்குறதுக்கான வழிவகை சார். இதில் வந்து ஒரு 10 பேர் வராங்க ஒரு நாளைக்கு ஃப்ரீலான்சரில். இப்போ 10 பேர் வந்து உதாரணத்துக்கு ஒரு 15,000 ரூபா கொடுக்குறாங்கன்னு வச்சுங்க, மொத்தமாக சேர்த்து பண்ண முடியாது சார். ஒரு 2 பேர் 3 பேர் தான். ஏன்னா இது வந்து நாதஸ்வரம் ஊதுற மாதிரி சார், அது பேசிக்கிட்டே இருக்கணும். ஸோ அதனால் வந்து இது எத்தனை பேர் வந்தாலும் பண்ண முடியாது. ஒரு 1 2 தான், ஒரு குறிப்பிட்ட லெவல் தான் நம்ம பார்க்கணும். அதிகபட்சமாக ஒரு 6 கேஸ் அந்த மாதிரி பார்க்கணும். இது சரியான பயிற்சியாளருக்கு நான் சொல்கிற கணக்கு. நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஒரு வியாபார ரீதியாக பண்ணுறவங்க வேறு மாதிரி பண்ணுவாங்க. இப்போ தனி அறை இருக்கும், ஒரு குழந்தை வரும், அது வந்து இவங்க ஏதாவது செல்லுகளில் பார்த்துட்டு ஒரு அரை மணி நேரம் ஆயிடுச்சுப்பா, 3/4 மணி நேரம் ஆயிடுச்சுப்பா, இப்படி அனுப்பி விட்றது, இப்படியெல்லாம் கூட நிறைய நடக்குது. அது மனித மனத்துக்கு அப்பாற்பட்ட செயல் தான், அது செய்யக்கூடாது. அந்த மாதிரி இருக்குது. நம்ம அப்படி இல்லை, நேருக்கு நேர் தான். இப்போ ஒரு வீட்டில் ஹவுஸ் விசிட் போகிறோம்னா நாம் குழந்தை கூட அது உறவாக பேசுவோம், அந்த பயிற்சி அளிப்போம். பக்கத்து வீட்டுக்கார் திடீர்னு வந்து ஒன்ஸ் மோர் கேட்பார், படத்தில் கேட்குற மாதிரி தான். சார் நீங்கள் என்ன பண்ணுறீங்க சொல்லுங்கள், அது எனக்கு சரியாக விளங்கலை சார், இது பண்ணால் எப்படி சார்? அவர் ஒரு பேட்டியாளராக ஆகிடுவார் நம்ம கூட. நம்ம கோவப்படக்கூடாது சார், அந்த இடத்துல தான் இன்னும் பொறுமையாக இருக்கணும். அவருக்கு மறுபடியும் சொல்லி இது வந்து ஒரு நல்ல விஷயந்தான். கேட்குறது வேணால் அந்த நேரத்தில் நமக்கு ஒரு எரிச்சலை ஊட்டினாலும் அவங்க தெரிஞ்சுக்கிட்டு ஒரு விழிப்புணர்வை கொடுக்குறாங்கல்ல. பக்கத்தில் ஒரு சார் வந்தார், அவர் இதெல்லாம் சொன்னார், இப்போ உதாரணத்துக்கு தெத்து வாயினா இப்படி ஒரு டெக்னிக் சொல்லியிருக்காரு அப்படி சொல்கிறாங்க. அது நல்ல ஒரு விஷயம் தானே. அதாவது நாம் வந்து ஒரு பேரண்ட்ஸை பயிற்சியாளராகவோ பக்கத்து வீட்டுக்கார உறவினரை பயிற்சியாளராக மாற்றிடணும். முதல்ல மாற்றிட்டோம்னா அவங்ககிட்ட பொருளாதார சிக்கல் இருந்தால் கூட நம்ம வரலன்னா கூட சரி சார் ஃபோன்லேயே கேட்டுக்குவாங்க, சார் இந்த டெக்னிக் பண்ண சார், அடுத்தது சார் இதை பண்ணுங்கம்மா, சரி நான் வாரத்துக்கு ஒரு நாள் வரேம்மா. இப்போ வந்து வசதியானவங்க தினந்தோறும் கூட்டு பயிற்சியை ஏற்படுத்துவாங்க, நான் அதுக்கான தொகையை கொடுப்பாங்க. இல்லாதவங்க ஒரு பூ விற்கிறது, காய்கறி விற்கிறவங்க, தினக்கூலி, பலு விழுக்கிறவங்கலாம் ரொம்ப கஷ்டம் சார். அதனால் அவங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணி ஒரு 100 ரூபா கொடுங்க, 150 ரூபா கொடுங்க, சும்மா ஒரு பெட்ரோல் செலவு மாதிரி கொடுங்க சார், அது போதும் அப்படின்ற மாதிரி. இப்போ இந்த விஷயம் வசதியானவங்கக்கிட்ட ஈக்குவல் ஆகும் சார் நமக்கு. அதுதான் மேட்ரு. அதுதான் சில பேருக்கு ஃப்ரீயாக கூட பண்ணிடுறது. நீங்கள் ஒன்றும் இல்லைம்மா அதை செஷன் வாங்க, டெக்னிக் மட்டும் பிடிச்சிங்க, வீடியோ எடுத்துக்கங்க, நாங்கள் பண்ணும்போது வீடியோ எடுத்துங்க, நீங்கள் பண்ணுங்கள். அதுலேயே நுணுக்கமான விஷயம் இந்த வாய் நாக்கெல்லாம் கொஞ்சம் இழுத்து பயிற்சி பண்ணுறது அதெல்லாம் நீங்கள் பண்ணாதீங்க. அது வந்து ஏதாவது தப்பாக மாறிடும். அந்த பயிற்சியாளர்கள் மட்டும்தான் பண்ணணும்.
இப்போ மேனுவல் ரீடிங்கு ரைட்டிங்கு இதை பண்ணுங்கள், ஒரு க்ளோ பண்ணுறது ஊதுங்க, டம்ளரில் தண்ணி வச்சு ஊதுங்க, இதெல்லாம் வந்து அவங்க பண்ணலாம். நம்ம பண்ணுறது தான் கிட்டத்தட்ட அவங்க பண்ண போகிறாங்க. இருந்தாலும் நம்ம ஒரு பயிற்சி அட்டை சர்டிஃபிகேட் வச்சுக்கிட்டு நம்ம பண்ணுறோம். இப்படி தான் சார் அந்த பயிற்சி முறையை வந்து அவங்களுக்குள்ள கனெக்ட் பண்ணுறோம். பயிற்சியின் போது குழந்தைகள் எதிர்வினை ஆற்றுறதை பற்றி நீங்கள் சொன்னீங்க. ஆமாம் சார். அது மாதிரி பெரியவங்க இருக்காங்கல்ல, திக்கி திக்கி பேசுகிறவங்க, இல்லை பெண் குரல்லேருந்து ஆண் குரலுக்கு மாறுறவங்க, அவங்களும் எதிர்வினை ஆற்றுகின்ற சம்பவங்கள் உண்டா? அந்த அளவுக்கு வந்து நம்மக்கிட்ட எதிர்வினை ஆற்ற மாட்டாங்க சார். ஏன்னா நம்ம அவங்களுக்காக தானே போகிறோம். அவங்கள ரெக்கவர் படுத்தணுன்றது தான் நம்மளுடைய வேலை. இல்லை, திரும்ப திரும்ப உங்களுக்கு சொல்லி தரும்போது கொஞ்சம் எரிச்சல் அடைஞ்சு அதன் காரணமாக சொல்கிறேன். ஆமாம்மா, நீங்கள் சொல்கிற மாதிரி சின்ன சின்ன எரிச்சல் வரும். இந்த 2 கேட்டகரி நீங்கள் சொன்ன 2 கேட்டகரி. 3வது கேட்டகரிக்கு சார் இந்த சடனாக வந்து ஸ்ட்ரோக் பேஷண்ட்டு, அது ஒரு கை ஒரு கால் பாதிக்கப்பட்டுரும். அதனால் பேச்சு பாதிக்கப்படும். நரம்பு மண்டலத்தில் வலது மூளை சைடு பாதிக்கப்பட்டால் இடதாகவும், இடது பாதிக்கப்பட்டால் வலதாகவும். அப்படி பாதிக்கப்படும்போது கண் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் மங்கி இருக்கும், வாய் வந்து பேச முடியாது. அந்த மாதிரி ஆளுங்க பயங்கரமாக எரிச்சல் போடுவாங்க சார். ஏன்னா நான் வந்து ஒரு சின்ன என்னுடைய வயசில் கொஞ்சம் இளைய வயசில் நான் போகிறேன்னா அவர் பெரியவராக இருப்பார். அவர் அந்த ஊருக்கே நாட்டாமையாக கூட இருக்கலாம், ஒரு கவுன்சிலராக இருக்கலாம், அவரே ஒரு செமினார் எடுக்கிற அளவுக்கு கூட பெரிய ஆளாக இருந்திருக்கலாம். நான் கூட பார்த்துருக்கேன். பேங்க்கில் ஒருத்தர் வந்து நிறைய புக்கு எழுதியிருக்காரு. அந்த பேங்க்கே பார்த்தா அவர் அலறும். அந்த அளவுக்கு அவர் வந்து பேச்சாற்றல் அதிகம். திடீர்னு அவரால் பேச முடியாமல் போயிடுச்சு, முடியல. அதே மாதிரி நிறைய பேருக்கு அந்த ஆக்சிடெண்ட்டு, ஏதாவது காரு, லாரி, பஸ்ஸு, இந்த வாகனங்கள் மோதும்போது தலையில் அடிபடும் போது கூட இந்த பேச்சு போயிடும். இந்த ஸ்ட்ரோக் மூலமாகவும் போகவும் இந்த விபத்து மூலமாகவும் போகிறதுக்கான வாய்ப்புகள். அந்த மாதிரி பர்சன்கிட்ட நம்ம போய் அடால்ட்டை ட்ரீட் பண்ணும்போது எரிச்சல் அடைவாங்க. நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள், எங்களுக்கு தெரியும். சில பேர் எழுந்து போவாங்க, அடிக்க கூட வருவாங்க சார் சில பேர். நான் அதெல்லாம் என்னுடைய அனுபவத்தில் நான் பார்த்துருக்கேன். இந்த ஆண் குரல் பெண் குரல் எல்லாம் எமோஷனை வெளிப்படுத்திடலாம். சார் எனக்கு கொஞ்சம் பெண் குரல் இருக்குது, எனக்கு கொஞ்சம் ஆண் குரல் இருக்குது, சரி பண்ணுங்க அப்படின்னு கேட்டுடலாம். தெத்துவாயி கூட அது மாதிரி சொல்லிடலாம். ஏன்னா அது எமோஷன் வெளியில் போயிடுது. பேசினா கோவத்தை நம்ம காட்டிடலாம். சார் நாளைக்கு பார்த்துக்கலாம் சார் அப்படி கூட சொல்லுவாங்க. ஆனால் இவங்ககிட்ட எமோஷன் உள்ளே என்ன நினைக்கிறாங்கன்னு நமக்கும் தெரியாது. ஒரு குறிப்பிட்ட உளவியல் அடிப்படையில் நம்ம புரிஞ்சிக்கலாம். கொஞ்சம் ஒரு குறிப்பிட்ட சதவீதம் கூட இருக்கிறவங்க புரிஞ்சு சொல்லுவாங்க, சார் இதை கேட்குறாரு, இதுக்கு தகுந்த மாதிரி பண்ணுங்கன்னு. ஆனால் அதிகப்படியாக அவங்கள புரிஞ்சிக்கவே முடியாது. அவங்க ஆழ் மனசில் பல கற்பனைகள் ஓடும். நல்லா யார் தெரியுமா, நான் கோயில் தர்மகர்த்தா, நான் அப்படி இருந்தேன், நான் இப்படி இருந்தேன், எனக்கே நீங்கள் டீச் பண்ண வந்துட்டீங்களா அப்படின்னும் போது அது ஒரு வகையில் நியாயம்தான். ஒரு வகையில் நம்ம ஒரு மருத்துவராக போகும்போது அணுகும்போது அவங்க கோஆப்ரேட் பண்ணி தான் ஆகணும். அது மாதிரி கோவப்பட்ட சம்பவம் பார்த்துக்கிறேன். அந்த மாதிரி ஆளுங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்குது. சார் நான் உங்களுக்காக தான் வந்திருக்கேன், நீங்கள் கோஆப்ரேட் பண்ணுங்கள் சார், இந்த ஒரு சின்ன விஷயந்தான் சார், இதை மட்டும் பண்ணுறேங்க, நான் கிளம்புறேன், இல்லை நீங்களாக பண்ணுங்கள். அவங்க வீட்டில் வந்து ஒரு பொண்ணோ பிள்ளையோ யார் முக்கியமான பாசத்தில் இருப்பாங்க, கனெக்ட் ஆகிருப்பாங்க, அவங்கள கூப்பிட்டு சரி நான் பண்ணலை, உங்கள் பொண்ணு பண்ணுவாங்க பாருங்கள், இல்லை உங்கள் பையன் பண்ணுவாங்க, அந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்குங்க அப்படின்னு கொஞ்சம் ஜாயின் பண்ணி விடுறது. இப்படி ரொம்ப ஒரு இதாக போகும் சார். சில நேரத்தில் வந்து இந்த தொழில் வந்து ஒரு சின்ன எரிச்சலை பண்ணாலும் அப்புறம் திங்க் பண்ணி பார்த்தாலும் எல்லாருக்கும் கிடைக்காத வாய்ப்பை கடவுள் நமக்கு கொடுத்துக்கிறாருன்னா இதை கண்டினியூ பண்ணுவோம், நல்ல விஷயந்தான்னு சொல்லிட்டு நம்ம சமாதானம் ஆகிக்குவோம் சார். சில பேருக்கு ஏன் இது மாதிரி பெண் குரல் அமையுது, என்ன காரணத்தால் குரல் மாற்றம் ஏற்படும்? அது வந்து வின் பைப்பு ஃபுட் பைப்பு தான் சார். அது விரிவடையதும் சுருங்கிறது தான் மெயின் காரணமாக அமையுது. அந்த வோக்கல் கார்ட்ஸ் கத்திரிக்கோள் மாதிரி இருக்குது சார். பேசும்போது மூடி மூடி திறக்கிற அந்த அமைப்பு, அந்த அமைப்பில் ஏற்படுற மாற்றம். ஆரம்பத்தில் நான் சொன்ன மாதிரி இந்த ஆதாம் ஆப்பிள் அந்த குண்டா வெளியில் நீட்டிருக்கிற அந்த பரு பகுதி, இந்த அமைப்பு அதாவது பிசிக்கலான அமைப்பு, குறிப்பாக சொல்ல போனால் அந்த தொண்டைக்குழி அமைப்பு, அதுதான் மேட்ரு. குடல் கட்டு உடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பேருக்கு உடையல. இவன் வந்து மகர கட்டு 15 வயசுக்கு மேலே உடையும். உண்மை சார். அது அவங்க வேறு வார்த்தையில் சொன்னாலும் அதுதான் உண்மை. அது ஏன்னா அது இன்னும் விரிவடையலைன்னு அர்த்தம். அது அந்த வோக்கல் கார்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த குரல் வலை அது விரிவடையலை அப்படின்னு. சில பேருக்கு அது விரிவடையாதே போகுது. சில பேர் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹார்ஸாக பேசுவாங்க, அவங்களுக்கு ஒன்றுமே ஆகாது. அரசியல் தலைவர்கள் அப்படி இப்படின்னா சும்மா ஜாலியாக நம்ம சீமான் சாரை கூட சொல்லலாம். அவங்க வந்து நல்ல வோக்கல் கார்ட்ஸ் வந்து உள்ளேருந்து அடி வயிற்றுலேருந்து கத்துறாங்க. ஏற்ற இறக்கமான பேச்சு எல்லாம் சீமான் சார்கிட்ட இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா பாதிப்பு ஏற்படாது. இங்கே தான் சார் நம்ம கவனிக்கணும். தொடர்ந்து பேசிக்கிட்டே இருந்தால் வோக்கல் கார்ட்ஸ் அஃபெக்ட் ஆகும்னு சொல்லிட்டு மருத்துவம் சொல்கிறாங்க. ஆனால் அஃபெக்ட் ஆகாத சூழ்நிலையும் இங்கே காணப்படுது. நம்ம உதாரணத்துக்கு சீமான் சார் சொல்லணும், பெரிய பெரிய பேச்சாளர்கள்லாம் பார்த்தீங்கன்னா பேசாமல் இருக்க முடியாது, அவங்களால பேசிக்கொண்டு தான் இருக்கணும். ஒரு அறையில் வந்து 10 நிமிஷத்துக்கு மேலே அவங்களால வாயை மூடிக்கின்னு இருக்க முடியாது. இது ஒரு வகையான கேலி கூத்தாக இருந்தால் கூட அது வந்து நேச்சர்.
இயற்கை அவங்கள அப்படி தான் வடிவமைச்சு இருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம் சார். அதுதான் காரணம் அந்த கீச்சுத்தன்மைக்கு. இந்த பெண் குரல் அமைய பெற்றவர்கள் திரும்ப ஆண் குரலுக்கு திரும்புவதற்கு மறுவை சிகிச்சை மூலம் வந்து ஏதாவது நிவாரணம் இருக்கா? 100% உண்டு சார். இதுக்கு 100% கியூரபிள் தான் சார். அப்படியா? கண்டிப்பாக பல்வேறு மருத்துவமனையில் இந்த அறுவை சிகிச்சை செய்கிறாங்க. இதுக்கான மருந்து மாத்திரை இருக்குது, இதுக்கான பயிற்சி முறைகள் இருக்குது, இதுக்கான எலக்ட்ரோ தெரப்பி மாதிரி இருக்குது, மின்சாரம் மூலமாக உள்ள இது பண்ணி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. இது கியூரபிள் தான். பெண் குரல் இருந்து ஆண் குரலும், ஆண் குரல் இருந்து பெண் குரல் கியூரபிள். அதில் வந்து அந்த ரேஷியோ வச்சுருக்குறாங்க. ஒரு குறிப்பிட்ட சதவீதத்துக்கு மேலே, இப்போ உதாரணத்துக்கு என்னே சொல்லலாம்னு வச்சுக்கோங்க. இது வந்து நேச்சர்னு சொல்லிடுவாங்க. இப்போ வந்து முடிவிலின்னு ஒரு விஷயம் வரும்போது அது டாக்டர் ஒன்றும் பண்ண முடியாது. எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் அதுதான் அவங்களுடைய இது. இப்போ உங்களுடைய குரலை அறுவை சிகிச்சை மூலம் மாற்ற முடியாது சார். அது பயிற்சிகள் மூலமாக அதுவும் ஒரு குறிப்பிட்ட வயசில் தான் மாற்ற முடியும். ஒரு குறிப்பிட்ட வயசு, ஒரு 23, 24 அந்த மாதிரி வயசில் அதை மாற்றிருக்கலாம். அதை குமர பருவத்திலேருந்து அடுத்த ஒரு முதுநிலை கல்வி படிக்கிற அந்த டைமில் மாற்றலாம். அதுக்கப்புறம் அதுவே பழகிடும்ன்றதுக்கு தான் காரணம் சார். உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த பயணம் உங்களுக்கு எப்படி இருக்குது? ஒரு இனிமையான பயணம் சார். அடிக்கடி கொஞ்சம் ஃபீல் வரும் சின்ன சின்னதாக. இதில் பொருளாதாரம் வந்து அதிகமாக இல்லை சார். இது ஒரு சர்வீஸ் மோட்டிவேஷன் தானே. அதுதான் சர்வீஸ் மோட்டிவேஷன். அதுதான் காரணம், அதில் மெயின் காரணம். அப்புறம் காந்தியடிகள் சொல்ல மாதிரி எல்லாமே நமக்கு கிடைக்கும், தேவைக்கு பேராசைக்கு இல்லை அப்படின்னு ஒரு உதாரணம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி அந்த தேவைக்கு இதில் கிடைக்குது சார். அதை ஆனால் பேராசை, ஒரு பேச்சு பயிற்சியாளர் வந்து திடீர்னு அடுத்த வருஷத்தில் ஒரு 10 வருஷத்துக்கு சம்பாரித்து ஒரு காரில் போயிடலாம் அப்படியெல்லாம் முடியாது சார். ஒரு ஆட்டோ டிரைவரு ஒரு 4 ஆட்டோ வாங்கலாம். ஒரு லாரி கூட மறுபடியும் ஒரு டிவி போட்டு ஒரு 2-3 ஆட்டோ வாங்கலாம். ஒரு வாடகை வீட்டில் இருக்கிறவங்க ஒரு சொந்த வீடு 2-3 வீடு கட்டலாம். ஆனால் இந்த தொழிலில் இருந்தால் ஒன்றும் பெரிய இது இல்லை. இதில் மறைமுகமாக கல்வியை வியாபாரம் ஆக்குற மாதிரி இந்த பயிற்சியை வந்து நான் அதை செய்கிறேன் இதை செய்கிறேன், இந்த அசஸ்மெண்ட்லேயே தெரிஞ்சிடும் சார். ஒரு குழந்தை பேசுமா இல்லை பேசாதா, இல்லை எந்த அளவுக்கு பேசும், இல்லை எந்த கால வரையறை வரைக்கும் பேசும், அவங்க குடும்ப சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி எப்படி அவங்க கோஆப்ரேட் பண்ணால் அதுக்குள்ளே நம்ம ஒரு டைம் சொல்லலாம். இந்த மாதிரி ஒரு 5 படிநிலைகள் வந்து நமக்கு தெரிஞ்சிடும் அசஸ் பண்ணும்போது. ஆனால் நிறைய பயிற்சியாளர்கள் வந்து அதை தவறுதலாக பயன்படுத்தும் போது இல்லை சார் நாங்கள் அதை பண்ணிடுறோம், இது வேணும் அது வேணும்னு ஏதோ ஒரு பொருளாதார சிக்கலில் அவங்கள ஈர்த்து விடுறாங்க. அந்த மாதிரி ஆளுங்க வேணும்னா வசதியாக இருக்கலாம்னு நான் நம்புகிறேன். அம்மா அப்படி இல்லை. அப்புறம் நானாக வாலண்டியர் சொல்கிற விஷயம்னா, இந்த பெண் குரல் ஆண் குரலில் எனக்கு ஏற்பட்ட ஒரு அனுபவம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நிறைய பெண்கள் எனக்கு ஏதோ ஒரு காரணத்துக்கு கால் பண்ணோம். அப்போ ஒரு 22 வயசு அந்த மாதிரி ஒரு கல்லூரி படிக்கும்போது அவங்க என்ன ஒரு பெண்ணாக நினச்சிக்கிட்டு அவங்களோட விஷயங்களை சொல்ல ஆரம்பித்தாங்க எங்கள் வீட்டில். அப்படி அப்போ உளவியல் ரீதியாக எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும், ஒரு ஆர்வமாக இருக்கும். ஒரு பெண்ணோட மனசு பெண்ணுக்கு தெரியுன்ற மாதிரி, ஓ பெண்கள்லாம் இப்படி தான் பழகுதுன்ற மாதிரி நம்ம அந்த குரலில் ஒரு சப்போர்ட் பண்ணுறதா அதை தெரிஞ்சுக்கிட்டு நான் நகைச்சுவையாக எடுத்துக்கேன் சார். அப்படி கேட்ட சம்பவத்தில் ஏதாவது சுவையான சம்பவத்தை சொல்ல முடியுமா உங்களால்? சுவையான சம்பவம்னா ஆண்களை பற்றி சொல்லுவாங்க சார். அதாவது ஆண்கள் வந்து ரொம்ப அமைதியாக இருக்கிறவங்கள பெண்களுக்கு பிடிக்காது சார். இப்போ ஒரு சில பெண்களுக்கு தான் பிடிக்கும். கல்யாணத்துலேயும் சரி காதல்லையும் சரி ரொம்ப சாஃப்டாக மென்மையாக பேசுறது, அவங்கள வந்து லோக்கல் பாஷையில் பழம் அவருக்கு ஒன்றுமே தெரியாது அப்படி ஒரு பெண்களுக்கு பிடிக்கிறது இல்லை. அது 90 விழுக்காடு பிடிக்கிறது இல்லை சார். 10% பெண்களுக்கு மட்டும்தான் அந்த அமைதியான இருக்கிற பெண்கள் ஆண்களை வந்து பிடிக்கும். எப்படிப்பட்ட ஆண்கள் தான் பிடிக்குது பெண்களுக்கு? பெண்கள்னா அதாவது தெரியாத ஒரு விஷயத்தை தெரிஞ்ச மாதிரியும் தெரிஞ்ச விஷயத்தை தெரியாத மாதிரி காட்டிக்கொள்கின்ற ஆண்களை வந்து பெண்களுக்கு மிகவும் பிடிக்கும் சார். என்னுடைய ஆராய்ச்சியில் இந்த ஆராய்ச்சி எப்படின்னா, இந்த மாதிரி ஃபோன் மூலமாக வாங்கி தான் நான் யாராவது அப்போ இந்த இன்ட்ரெஸ்ட்டு இப்போ மெச்சூர் ஆனதால் அதெல்லாம் நம்ம பண்ண முடியாது. நம்ம ஒரு பொசிஷனில் இருக்கோம். அது டீனேஜில் ஏதோ ஒன்று பண்ணுற மாதிரி இது ஒரு ஹாபியாக பண்ணுறது. இதுதான் சார் மெயினாக வந்து பெண்களுக்கு இப்படி ஒரு உளவியல் சிந்தனை இருக்குது. பெண் மனசு ஆழம் என்று யாருக்கு தான் தெரியுன்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் எனக்கு தெரியும்னு நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி ஆய்வுகள் மூலமாக அதான் சார் வேறு மாதிரி விஷயங்கள். அதனால் அந்த மாதிரி தன்னை உங்கள்கிட்ட பேசக்கூடிய தொடர்பு அந்த பெண்களுக்கு கிடைச்சிது. ராங் கால் இல்லையா? ஆமாம் சார். அந்த ராங் கால் ஒன்று. சோசியல் சர்வீஸ் போகும்போது யாராவது ஒருத்தவங்க நம்பரை கொடுத்து இவங்களுக்கு பேசுங்க அந்த ஐடியா சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது அது ஒன்று. அதே மாதிரி நான் வந்து தொலைபேசி வழி கவுன்சிலிங்னு ஒன்று வச்சுருந்தேன் சார். அப்போ இப்போ அதை விட்டுட்டோம். அந்த தொழிலுக்கு வரும்போது அதை விட்டோம். அதில் வந்து யாருக்கு மன அழுத்தம் வந்தாலும் என்னை தொடர்பு கொள்ளலாம். அதை ஒரு விளம்பரம் மாதிரி போட்டுடுறது. பெண்களுக்கு மட்டுமா? பெண்கள் எல்லாருக்குமே, பெண்கள் குழந்தைகள் எது ஒன்றாலும். காதல் தோல்வியாக இருக்கலாம், மது பழக்கத்தில் அடிமையானவராக இருக்கலாம், உணவு பழக்கத்தில் கூட சில பேர் அடிமையாக இருப்பாங்க. சாப்பிட்டுனே இருக்கணுன்றது அவங்களுடைய ஹாபியாகவே இருக்கும்.
அது ஒரு பொருளாதார சிக்கலை கூட ஏற்படுத்தணும் வைங்களா. அந்த மாதிரி எந்த பிரச்சனை, தற்கொலை எண்ணங்கள் தோன்றலாம், இல்லை நம்ம தனிமையாக இருக்கிறோமே, நமக்கு யாருமே இல்லையா சொந்த பந்தம், அப்படி தோணலாம். இப்படி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி என் நம்பருக்கு கால் பண்ணும். அப்போ நான் பக்குவப்பட்ட அறிவை வந்து அவங்களுக்கு என்னுடைய அறிவுக்கு என்ன சொல்யூஷனோ அதை நான் சொல்லுவேன். இப்படி பரவும் போது கூட அவங்க கால் பண்ணி பேசுவாங்க. இந்த மாதிரி சார், இந்த மாதிரி ஒரு பிரச்சனை, என்ன பண்ணலாமா, இப்போ என் அறிவு கேட்டிய சொல்யூஷனை நான் அவங்களுக்கு சொல்லுவேன். அப்போ இந்த ஃபீல்டில் வந்த உடனே நான் மேஜிக்கெல்லாம் கற்றுக்கிட்டோம் சார். இந்த குழந்தைகளை இம்ப்ரெஸ் உடலை போகுது. இல்லை சார், இல்லை சார், எல்லாமே ஒரு ஜாலியாக பண்ணது தான். சூளைமேட்டில் மோகன் ஒரு மேஜிக் மேன் இருக்கார், இப்போயும் இருக்கார் சார். அவர் ட்ராவலர் தான், வெளிநாட்டு பயணங்கள் உள்நாட்டு பயணங்கள் எல்லாமே பண்ணுறாரு. இப்போ அந்த பசங்களை இம்ப்ரெஸ் பண்ணணும். 10 நிமிஷத்துக்கு மேலே நம்ம கூட உட்கார மாட்டானே, நம்ம 1/2 மணி நேரம் அவனுக்கு கம்பெனி கொடுக்கணும். அப்போ என்ன பண்ணால், திடீர்னு ஒரு டப்பாவிலேருந்து பூ வர வைக்கிறது, திடீர்னு ஒரு கட்சிப்புலேருந்து பூ கொட்டுறது, அதெல்லாம் நான் அங்கே போய் கற்றுக்கிட்டேன். அவருக்கு சொல்லி கொடுத்தா மெட்டீரியல் வாங்கணும். அந்த மேஜிக் பற்றி நான் பிரமிப்பாக நினச்சி வந்தோம் சார். அதில் ஒன்றுமே இல்லை, ஒரு பொருளுக்குள்ளே ஒரு பொருளை மறைச்சி வச்சுருக்காங்க, இவ்வளோதான் லாஜிக். அப்படி கற்றுக்கும் போது அந்த பசங்க வந்து சார் வந்து மேஜிக் பண்ணுறது, முதல்ல நம்ம கூட ஒரு ஸ்டெப்பு வந்து ஒட்டி இணைஞ்சி பழகுவாங்க. இந்த விஷயம்லாம் நம்ம கற்றுக்கிட்டு இந்த பசங்களுக்காக மேஜிக் எல்லாம் கற்றுக்கிட்டோம். காதல் சம்மந்தமாக யார் யாருக்கெல்லாம் நீங்கள் ஆலோசனை வழங்கியிருக்கீங்க? காதல் சம்பவமாக சார் இப்போதைக்கு சரியாக நினைவில்லை. நினைவு இருக்கிற வரை வந்து ஒரு பெண் வந்து எப்படின்னா, இதை லவ் மேரேஜ் அரேஞ்ச் மேரேஜான்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்டாங்க சார். லவ் எது சிறந்ததுன்னா? ஆமாம், எது சிறந்தது? இப்போதைக்கு நான் ஒரு ஆணை வந்து விரும்ப லவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்போ வந்து இது எப்படி சார், இது இப்போ அப்பா அம்மா தூக்கி வளர்த்தாங்க, பெரிய ஸ்டோரியே சொல்லுவாங்க. பால் ஊட்டி, தேன் ஊட்டி, தாளாட்டி, கல்வி கொடுத்து, மருந்து கொடுத்து, உணவு கொடுத்து, இப்படியெல்லாம் இருந்த தாய் தந்தை பேச்சு கேட்குறது தான் இவங்க பேச்சு கேட்குறது தான். ஆனால் என்னுடைய அறிவுக்கு எட்டி வேறு நான் சொல்கிறேன் சார். விஷயம் என்னான்னு கேட்டிங்கன்னா, எது சிறந்ததுன்னு பார்க்குறது கரெக்டு. நம்மளுடைய உள்ளுணர்வின் அடிப்படையில், சூழ்நிலையின் அடிப்படையில் எது சிறந்ததுன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம் நம்ம. அது காதலாக இருந்தாலும் சரி, அப்பா அம்மாவும் சரி, அந்த முடிவின் அடிப்படையில் வந்து காதல் சிறந்ததுன்னு நமக்கு 100% தெரிந்தால் கண்டிப்பாக லவ் பண்ணலாம் சார். அப்பா அம்மா எதிர்த்தே லவ் பண்ணலாம். இதுதான் என்னுடைய கருத்து. ஏன்னா எத்தனையோ அரேஞ்ச் மேரேஜ் ஃபெயிலியரில் போய் முடிஞ்சிருக்கு. அப்போ அதை கம்பேர் பண்ணும்போது அப்போ என்ன அர்த்தம், செலெக்ஷன் தானே கரெக்டாக அமையும். எப்படி ஒப்பிடுறது? அதை ஒப்பிடுறது வந்து அவங்களுடைய பழக்க வழக்கங்கள், அது ஒரு மறைமுக ஆய்வு தான் வச்சிங்களா. பேசுகிற பேச்சு, நடந்துக்கிற முறை, அந்த அப்ரோச். நிறைய பேர் அதிக ஆர்வமாக இருக்கிறாங்க, அவங்கள நம்பக்கூடாது சார். பெண்ணாக இருந்தாலும் அது ஆணாக இருந்தாலும் சரி, அதிக ஆர்வமே ஒரு ஆபத்தின் விளைவு தான். அது உளவியல் ரீதியாக அதிக ஆர்வம், அதிக ஆசை, அதிக பதட்டப்படுறது, அதிக அவசரம், இந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம்லலாம் அதிக விஷயங்கள், அதாவது தேனை அதிகமாக குடிக்கிற மாதிரின்னு வச்சிங்களா. இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருந்தாலே அந்த துணை வந்து சரியில்லாத துணை தான். அது தற்காலிகத்துக்காக தானே அந்த அவசரம், அந்த ஆர்வம், அந்த படபடப்பு எல்லாம் இருக்குல்ல, அதையே நம்ம புரிஞ்சுக்கலாம், ஒரு அளவுகோலாக எடுத்துக்கலாம் அப்படின்னு என்னுடைய தீர்வு. சில நேரம் சொல்கிறது உறவில் அவசரம் காட்டுறது, உறவில் அவசரம் காட்டுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது சார். அது காசில் அவசரம் காட்டுறது, ஒரே விஷயத்தில் குறியாக இருப்பாங்க. நம்ம எது சொன்னோமோ அதை கவனிக்க மாட்டாங்க. நமக்கு ஒரு 4 தேவை இருக்கும், நம்ம துணைக்கு ஒரு 4 தேவை இருக்கும். நம்ம தேவையை விட்டுட்டு அந்த தேவையே வந்து குறியாக இருக்கும்போது அது சரியில்லாத துணை. அப்படியெல்லாம் வந்து ஒரு சின்ன சின்ன விஷயந்தான் சார். அது இதுக்கான ஒரு உளவியல், ஒரு பெரிய ஆலோசனை குருவெல்லாம் தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன். அதை பார்க்கும்போது தெரிஞ்சிடும். அந்த மாதிரி தான் சார் நாங்கள். உங்களை போன்ற பயிற்சியாளர்களை பொறுத்த வரைக்கும் பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய தன்னிறைவு கிடைக்காது அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்க. கண்டிப்பாக. உங்கள் குடும்பத்தினர் அதை எப்படி ஏற்றுக்கிறாங்க? இப்போ நாம் வந்து இது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா சார், நான் ஒரு வேலைக்கு போகணும், அவ்வளோதான் அவங்கள பொறுத்த அளவுக்கு. அப்பா வந்து பிஎஸ்என்எல் ஸ்டாஃபாக கிடச்சி அவர் வந்து மது பழக்கம் மற்ற சில பழக்கங்கள் காரணமாக அரசு வேலையை நிராகரிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் அவர் வந்து இங்கே தான் பாரிஸில் வந்து இந்த ரிச்சா வண்டி ஓட்டுறது அந்த மாதிரிலாம் பண்ணியிருந்தார். தாத்தாவும் வந்து விவசாயம் கூலி தான். அப்புறம் அது சார்ந்த உறவினர்களும் கிட்டத்தட்ட அதே நெருக்கமான வேலைகளை தான் செஞ்சாங்க. அம்மாவும் விவசாய சம்மந்தமான கூலியாக இருந்ததால் இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு கிராஜுவேஷன் சார், ஏதோ ஒரு படிப்பு. அப்போ எங்கள் வீட்டுக்கு எங்கள் பகுதியில் உள்ள மக்களுக்கு நான் ஒரு விஐபி தான் சார். சென்னைக்கு வந்து விஐபி, அதே மாதிரி மீடியாக்களில் பண்ணுறோம், ஒரு மீடியா நடத்துகிறோம் அப்படின்னும் போது இது அவங்களுக்கு தன்னிறைவு தான் சார். பரவாயில்ல. இதை தாண்டி எனக்கு கீழே இருக்கிற அந்த ஊர் பகுதி மக்களெல்லாம் இது இல்லாமலே கொஞ்சம் பேர் இருக்காங்களே. ஸோ அதை கம்பேர் பண்ணி பார்த்திங்கன்னா, உனக்கும் கீழே உள்ளவர் கோடி, நினைத்து பார்த்து நிம்மதியா நாடுன்ற மாதிரி அந்த பாடல் வரிக்கு தகுந்த மாதிரி தன்னை சமாதானப்படுத்திங்கன்னா அழகாக போகிறோம் சார். நீங்கள் கூட ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தீங்க, எதிர்நீச்சல் போடுறது வந்து நான் செய்ய மாட்டேன், எது கிடைக்குதோ அதை பற்றி கொண்டு பயணம் செய்வேன் அப்படின்னு சொன்னீங்க. அந்த வார்த்தைலாம் நல்லா ஏறிச்சு சார். அப்புறம் ஒரு பேட்டியில் என்ராம் சாருன்னு நினைக்கிறேன் நடிகர், அவங்க சொன்னாங்க, அதாவது டெல்லி கணேஷ் சார் சொன்னதா,
எது வருமோ அது வரும், வருவதைத்தானே வரும் அப்படின்னு அது ஒரு நல்ல பழக்கம். அப்புறம் நீங்கள் பீம்சிங் சாரோட அந்த நூற்றாண்டு விழாவுக்கு வந்திருந்தீங்க, உங்களை நான் உற்று நோக்கினேன். அதில் வந்து இந்த பொன்னாடை போடாதீங்க, இந்த கதர் ஆடை போடுங்க, அது வாழ்வாதாரத்தை பெருக்கும். இந்த மாதிரி உங்களை மாதிரி ஆட்கள் மூலமாக கிடைக்கிற விஷயங்களையும் வச்சு நம்ம அந்த தன்னிறைவு பெற்றுக்கணும்னு சொல்ல வரேன் சார். அப்படி தான் பொருளாதார சூழ்நிலையில் இந்த பேச்சு பயிற்சி துறையில் தன்னிறைவு பெறுறேன் சார். ரொம்ப நன்றி. உங்கள் அனுபவத்தெல்லாம் நம்ம ரசிகர்களோட கண்டிப்பாக இந்த சேனலையும் பார்த்து தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. என்னுடைய பேச்சு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.